யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 23, 24 மற்றும் 26 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். யோவான் 16, 23, 24, 26 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். 26, அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள். உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. கடந்த பல வாரங்களாக ஜெபத்தை குறித்து இங்கே போதித்து வருகிறோம். முதலாவது நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து போதித்தேன். அதன் பிறகு ஜெபமும் விசுவாசமும், விசுவாசமும் ஜெபமும் என்று சொல்லி விசுவாசம் எப்படி ஜெபத்திலே கிரியை செய்கிறது என்பதை குறித்து போதித்தோம். எப்படிப்பட்ட வார்த்தைகளை ஜெபத்தில் உபயோகப்படுத்துவது என்பதை குறித்தெல்லாம் அதில் பார்த்தோம். மூன்றாவதாக வெற்றிகரமாய் ஜெபிப்பதற்கு அல்லது ஜெபிக்கும் போதெல்லாம் பதிலை கொள்ளக்கூடிய அளவுக்கு எப்படி ஜெபிப்பது, கேட்கிறதெல்லாம் பெற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு எப்படி ஜெபிப்பது, கேட்கும் போதே நான் பெற்றுக்கொள்வேன் என்கிற நிச்சயத்தை உடையவர்களா எப்படி ஜெபிப்பது, அதை எப்படி பெற்றுக்கொள்வது, ஒவ்வொரு முறையும் கேட்டதையெல்லாம் பெற்றுக்கொள்வது எப்படி என்பதை குறித்து 10 வழிமுறைகளை போதித்தேன். இப்பொழுது இந்த போதனையின் 4ஆம் பகுதிக்கு வந்திருக்கிறோம். இங்கே தொடர்ந்து ஜெபத்தை குறித்து போதித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது புதிய உடன்படிக்கையின் ஜெபத்தின் மகா மேன்மைகள் என்று சொல்லி அவைகளை குறித்து போதித்து வருகிறோம். இதில் முதல் பெரிய மேன்மையான காரியம், புதிய உடன்படிக்கை ஜெபத்திலே இருக்கிற மகா மேன்மையான ஒரு காரியம் இருக்குமானால் அது இயேசுவின் நாமம். அதை குறித்து இங்கே கடந்த 3 வாரங்களாக நான் போதித்து வருகிறேன். இயேசுவின் நாமம் பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் சில முக்கிய வித்தியாசங்கள் உண்டு. அதிலே ஒரு முக்கிய வித்தியாசம் இது. இயேசுவின் நாமம், புதிய உடன்படிக்கையின் ஜெபம் இயேசுவின் நாமத்திலே ஏறெடுக்கப்படுகிற ஜெபம். இயேசுவின் நாமம் வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழானோர் மத்தியிலும் மேலான நாமமாக பரலோகம் அறிவித்திருக்கிறது. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாக அதை பரலோகம் அறிவித்திருக்கிறபடினால், அங்கீகரித்திருக்கிறபடினால், எந்த நாமத்தை பரலோகம் அங்கீகரிக்கிறதோ அந்த நாமத்தின் மூலமாக நாம் வர வேண்டும். அந்த நாமத்திலே என்ன இருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் போதித்தேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் மீட்பை தேவன் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த நாமத்தை சொல்லும் போது அவர் மூலமாய் நமக்கு என்னவெல்லாம் உண்டாயிருக்கிறதோ அதையெல்லாம் நாம் சொல்லுகிறவர்களாய், விசுவாசிக்கிறவர்களாய், எடுத்துக்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம் என்பதை குறித்து நான் போதித்தேன். தொடர்ந்து சில காரியங்களை இயேசுவின் நாமத்திலே ஜெபிப்பதை குறித்து நாம் பார்ப்போம். ஏனென்றால் புதிய உடன்படிக்கையிலே இயேசுவின் நாமம் ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஜெபத்திலே நாம் எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷத்தை வைத்திருக்கிறோம் என்பதை நாமே அறியாமல் இருக்கிறோம். அநேக நேரத்திலே சபைக்கு தேவன் விட்டு சென்ற மாபெரும் பொக்கிஷங்களிலே இது ஒன்று. இயேசு பரமேறின போது சபையை நிர்கதியாய் விட்டு போகவில்லை. பலனற்றவர்களாக, உதவியற்றவர்களாக, திக்கற்றவர்களாக விடவில்லை. அவர் இந்த பூமியை இருந்தால், நம்மோடே கூட இருந்தால், எப்படிப்பட்ட வல்லமையும் எப்படிப்பட்ட ஆற்றலும் இருக்குமோ அதுபோலவே வல்லமையும் ஆற்றலும் தொடர்ந்து நம்மோடு இருக்கும்படியாக தான் அவர் சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் இதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி. நான் போகிறேன், இருந்தாலும் என்னுடைய வல்லமை இங்கே இருக்கும். நான் பிதாவின் வலது பாரசத்துக்கு செல்லுகிறேன், இருந்தாலும் நான் இங்கே இருக்கிறது போலவே அவ்வளவு வல்லமையோடு நீங்கள் வாழ முடியும். உங்களுடைய சூழ்நிலைகளிலே, நான் உங்க வீட்டில் உங்களோடு கூட, உங்களுடைய வேலையில, உங்களுடைய வியாபாரத்தில், உங்களுடைய தொழிலில் நான் இருந்தால் எப்பேற்பட்ட வல்லமை உங்களோடு இருக்குமோ அப்பேற்பட்ட வல்லமையை தினந்தோறும் நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு ஒரு வழியை நான் வைத்து விட்டு போகிறேன் என்று சொல்லி அந்த இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்துவதற்கான உரிமையும் ஸ்லாக்கியத்தையும் நமக்கு கொடுத்து விட்டு போயிருக்கிறார். இந்த இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தக்கூடிய உரிமை என்பது பவர் ஆஃப் அட்டர்னி மாதிரி இருக்குது. அதிகார பத்திரம் நமக்கு ஒரு எழுதி கொடுத்திருந்தால், இந்த உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர் நமக்கு ஒரு அதிகார பத்திரத்தை எழுதி கொடுத்து, என்னுடைய சார்பிலே நீ இயங்கலாம், நான் கையெழுத்து போடுறதுக்கு பதிலாக நீ கையெழுத்து போடலாம், அதற்கு இந்த அதிகார பத்திரத்தை நான் கொடுக்கிறேன், பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம், விற்கலாம், வாங்கலாம், தொழில் செய்யலாம், எல்லாம் செய்யலாம் என்று சொல்லி பவர் ஆஃப் அட்டர்னி, அதிகார பத்திரம் எழுதி கொடுத்தால் எப்படி இருக்குமோ அதுபோலவே இங்கே
நம் கூடவே அவர் சரீரத்தில் பிரசன்னமாக இல்லாததுனாலே, பரலோகத்துக்கு அவர் சென்று விட்டதுனாலே, நான் போகிறபடினாலே உனக்கு இந்த நாமத்தை கொடுத்துட்டு போறேன், பாவப்பட்டணி கொடுத்துட்டு போறேன். போறதுனால வேலை எதுவும் தடைபட வேண்டாம். நான் அங்க போறதுனால இங்க எல்லாம் நின்று போயிடக்கூடாது. நான் அங்க போகிறதுனால இங்க வல்லமை குறைஞ்சிடக்கூடாது. நான் இல்லையே என்று சொல்லி உங்களால முடியாது என்று நீங்கள் இருக்கக்கூடாது. நான் அங்க போயிட்டாலும் உங்களுக்காக என்னுடைய நாமத்தை நான் கொடுத்துட்டு போறேன், பாவப்பட்டணி மாதிரி கொடுத்துட்டு போறேன். ஆகவே நான் இல்லாதனால ஒரு குறை கிடையாது. நான் இல்லாவிட்டாலும் என்னுடைய நாமம் இருக்கிறபடினாலே என்னுடைய நாமம் இருக்கிற இடத்துல நான் இருக்கிறேன் என்று சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறார். இன்றைக்கு சபையார் அநேகர் இதை கவனித்து கூட பார்க்கிறது இல்லை. இதனுடைய மேன்மையை நாம் யோசித்து கூட பார்க்கிறது கிடையாது. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தை குறித்து எனக்கு ஞாபகம் இருக்குது. பாடுவோம், எல்லாம் பண்ணுவோம், அதை போற்றுவோம், புகழுவோம், அதை ஆராதிப்போம். எல்லாம் நாம நினைச்சிட்டு இருந்தோம் வெறும் போற்றி புகழ்ந்து பாடி ஆராதிக்கிறதுக்கு தான் இயேசுவின் நாமம் என்று சொல்லி. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது இதை சபையின் பிரயோஜனத்துக்காக தேவன் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தை நாம் பார்ப்போம் ஒரு நிமிஷம். சபையின் பிரயோஜனத்துக்காக தேவன் தம்முடைய நாமத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறார். வெறும் இந்த நாமத்தை ஆராதித்து தொழுது கொள்ளும்படியாய் மட்டுமல்ல, இதை போற்றி புகழும்படியாய் மட்டுமல்ல, இதை வெறும் பாடுவதற்காக மட்டுமல்ல, இந்த நாமம் சபைக்கு பிரயோஜனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் கொடுத்திருக்கிறார். 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து, எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, பாருங்க, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்து உன்னதங்களில் அவரை உட்கார வைத்து எல்லாவற்றையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி, இதெல்லாம் ஏன் செய்தார்? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக்கினார், தலையாக தந்தருளினார் என்று சொல்லியிருக்கிறது. ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு இதை இப்படி மொழிபெயர்க்கிறது: நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாய் தந்தருளினார் என்பதற்கு பதிலாக அங்க சொல்லியிருக்கிறது ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த சர்ச். அதாவது சரீரமான சபைக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக, உதவும்படியாக அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். எதுக்கு அவர் அவ்வளவு உயர்த்தினார்? எதுக்கு அவருக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்தார்? எதுக்கு வானத்திலும் பூமியிலும் இம்மையிலும் மறுமையிலும் பெயரிடப்பட போகிற நாமங்களுக்கு மேலான நாமமாக உயர்த்தி வைத்தார்? எதற்காக அவ்வளவு பெரிய மேன்மை? எதற்காக எல்லா துரைத்தனங்கள், வல்லமைகள், கர்த்தத்துவங்கள், அதிகாரங்களுக்கு மேலாக அவரை உயர்த்தி வைத்திருக்கிறார்? எல்லாத்துக்கும் மேலாக அவரை தலையாக்குனது எதற்காக? தலையாக ஏன் தந்தருளினான்னு சொன்னா, அதன் மூலமாக சபைக்கு அதன் மூலமாக சபைக்கு லாபம் உண்டாகும்படியாக, அதன் மூலமாக சபைக்கு பிரயோஜனம் உண்டாயிருக்கும்படியாக அதை தந்தருளி இருக்கிறார். அதுக்கு தான் அந்த நாமம், அந்த நாமத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மேன்மை, உயர்வு எல்லாமே நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும்படியாக. இன்றைக்கு நான் கேட்கிறேன், எத்தனை பேருக்கு இந்த நாமம் பிரயோஜனமாக இருக்கிறது? இன்றைக்கு அநேக இடங்களில் கேட்டீங்கன்னா இது என்னன்னு புரியாது. இந்த நாமம் எவ்வளவு பிரயோஜனமா இருக்குது நமக்கு? இந்த நாமம் நமக்கு உதவுகிறதா? இதை நாம் உபயோகப்படுத்தி வெற்றி எடுக்க முடிகிறதா? நமக்கு இந்த நாமம் பிரயோஜனமா இருக்கிறதா? இதன் பிரயோஜனம் பல, அநேக பிரயோஜனங்கள் இந்த நாமத்தின் மூலமாக இருக்கிறது. இதை சற்று விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். இந்த அநேக பிரயோஜனங்கள் என்று சொல்லுகிறோமே, அதையெல்லாம் தான் இதன் மூலமாய் உண்டாயிருக்கிற எல்லா நன்மைகள், தேவன் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிற இந்த மீட்பின் மூலமாய் உண்டாயிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் இந்த நாமத்திலே தான் நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். திருப்போம் அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம். எப்படி இந்த நாமத்தை நம்முடைய சூழ்நிலைகளிலே உபயோகப்படுத்துவது என்பதை குறித்து சில காரியங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம், எப்படி இது வேலை செய்யுதுன்னு. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றான். இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிக்கப்படும்படிக்கு மனுஷர்களுக்குள்ளே இந்த பூமியில கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லுகிறான் பேதுரு. இயேசுவின் நாமம் தான் ரட்சிப்பின் நாமம் என்று சொல்லுகிறார். ஆனால் ரட்சிப்பின் சொன்ன உடனேயே கிறிஸ்தவர்களுக்கு ஒரு குறுகிய மனப்பான்மை இருக்குது பாருங்க. ரட்சிப்புன்னு சொன்ன உடனே நாம் என்ன நினைக்கிறோம்? ரட்சிப்பு என்று சொன்னாலே ஏதோ பாவ மன்னிப்பு, தேவனுடைய பிள்ளைகளாகிறோம், புத்திரராகிறோம், மறுபிறப்பு அடைகிறோம், மோட்சத்துக்கு நாளைக்கு போவோம், இதுதான் ரட்சிப்பு என்று ஒரு குறுகிய மனப்பான்மையோடு பார்க்கறதுனாலே
இயேசுவின் நாமம் ரட்சிப்பின் நாமம்னு சொல்லும் போது சரி, இது நமக்கு ரட்சிப்பை தருதுன்னா பாவ மன்னிப்பை தருகிறது, மோட்சலோகத்தை தருகிறது, நமக்கு மறுபிறப்பை கொடுக்கிறது, இவ்வளவுதான் என்று நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் இந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தையிலே என்னவெல்லாம் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தையிலே பாவ மன்னிப்பு, மறுபிறப்பு, இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட விதத்திலே நிறைய காரியங்கள் அடங்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை. இது ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இவர் ஃபுல் காஸ்பல் பிரசங்கியார், இவர் பெந்தகோஸ்தே பிரசங்கியார், ஆகவே இவங்கெல்லாம் இப்படிதான் சொல்லுவாங்க, இதுல இதுக்கு மேல இருக்கு மேல இருக்குன்னு சொல்றதுதான் இவங்க வேலை. ஃபுல் காஸ்பல்னா இதைத்தான் ஃபுல் காஸ்பல்ன்றாங்க, இவங்க இப்படிதான் பிரசங்கம் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் என்ன ஒருவேளை குற்றஞ்சாட்டலாம். அதற்காகவே இந்த காலை வேளையில இன்னொரு பின்னணியிலிருந்து வருகிற ஒருவரை மேற்கோள் காட்டி உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். C.I. ஸ்கோஃபீல்டு என்கிற ஒருவர் இருந்தார். C.I. ஸ்கோஃபீல்டு என்கிற ஒருவர் வாழ்ந்து வந்தார் பழங்காலத்திலே. அவர் ஒரு பெரிய வேத வல்லுனர். அவர் இந்த வேத புஸ்தகத்தின் பல காரியங்களை ஆராய்ந்து அறிந்து நல்ல பிரசங்கியார், வேதத்தை போதிக்கிறவர். நோட்ஸ் நிறைய எழுதி வச்சிருக்கார், ஒரு வசனத்தை பற்றியும் நிறைய காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார், விளக்கங்களை. அதை ஒரு பைபிளாக அவர்கள் பப்ளிஷ் பண்ணி இருக்கிறார்கள். ஸ்கோஃபீல்ட்ஸ் பைபிள்னு சொல்லி அந்த காலத்தில் ரொம்ப பாப்புலரா இருக்கும். இன்றைக்கும் என்னிடத்துலாம் இருக்குது ஸ்கோஃபீல்டு பைபிள்னு. அதை பார்த்தீங்கன்னா வசனங்களுக்கு கீழே சில விவரமான நோட்ஸ், ரொம்ப கண்களை திறந்து நமக்கு அறிவை ஊட்டக்கூடிய விதத்தில் சில காரியங்களை விளக்கி சொல்லுகிறார். அவர் பெந்தகோஸ்தேக்காரர் இல்லாவிட்டாலும் அவர், நான் எந்த பின்னணியிலிருந்து வருகிறோம் அந்த பின்னணியிலிருந்து வராவிட்டாலும் அவர் சொல்லுகிறார் ரட்சிப்பு என்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை. அதாவது ரோமர் 1:16 இருக்கு இல்லையா, அந்த வசனத்துக்கு கீழே இப்படி நோட்ஸ் எழுதி வைத்திருக்கிறார். முதல்ல ரோமர் 1:16 வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் அது கீழே என்ன எழுதி வச்சிருக்கிறாருங்கிறத வாசிக்கிறேன். முதல்ல பைபிளை வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் அவருடைய நோட்ஸை வாசிக்கிறேன். ரோமர் 1:16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் விசுவாசிக்கிறவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. எது? சுவிசேஷம் ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவ பலனாய் இருக்கிறது என்று இங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். இங்க ரட்சிப்பு என்கிற வார்த்தை வருது பாருங்க, அது கீழே ஒரு மார்க் போட்டு கீழே ஒரு நோட்ஸ் எழுதுகிறார் அவர், ரட்சிப்பு என்றால் என்னன்னு சொல்லி. நான் அவர் எழுதினதை அப்படியே வாசிக்கிறேன், நாம் கவனிப்போம். The Hebrew and Greek words, ஆங்கிலத்தில் சொல்லிட்டு பிறகு தமிழ்ல சொல்றேன். The Hebrew and Greek words for salvation imply the ideas of deliverance, safety, preservation, healing and soundness. ரட்சிப்பு என்கிற இந்த வார்த்தையிலே எபிரேய மொழியிலும் சரி, கிரேக்க மொழியிலே எந்த மொழியில பார்த்தாலும் சரி, எபிரேய மொழியிலும் கிரேக்க மொழியிலும் ரெண்டு பாஷைகளிலும், பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டது, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. இந்த ரெண்டு மூல பாஷைகளிலுமே ரட்சிப்பு என்கிற வார்த்தை அதிலே ஏராளமான காரியங்கள் அடங்கி இருக்கிறது. அதுல என்னவெல்லாம் அடங்கி இருக்கிறது? விடுதலை, பாதுகாப்பு, அழிந்து போகாமல் கெட்டு போகாமல் பத்திரமாய் காக்கப்படுவது, சுகம், பிறகு சவுண்ட்னஸ். சவுண்ட்னஸ் என்று சொன்னா அது ஒரு ஜெனரல் வார்த்தை பாருங்க. எப்படின்னு சொன்னா, ஒரு ஆளை பார்த்து நம்ம சொல்றோம், கொஞ்சம் பண விஷயத்துல நல்ல வசதியா இருக்க ஆளை பார்த்து சொல்றோம் ஃபைனான்சியலி சவுண்டுன்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொருளாதாரத்தில் அவர் சவுண்டா இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். சவுண்ட்னா நல்லா இருக்கிறாரு, வசதியா இருக்காரு, அவரால் முடியும். பொருளாதாரத்தில் அவர் சவுண்டா இருக்காருன்னு சொல்றோம். சரீரத்தில் இஸ் காட் சவுண்ட் ஹெல்த்னு சொல்றோம். ஆங்கிலத்தில் இது ஒரு மாதிரி ஒரு பொதுவாக உபயோகப்படுத்தப்படுகிற வார்த்தை பாருங்க. எல்லாவற்றை பற்றியும் உபயோகப்படுத்தலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில இவர் சவுண்டா இருக்காரு அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா இருக்காருன்னு அர்த்தம், வாழ்ந்திருக்கிறார் அர்த்தம், நல்ல பலமுள்ளவரா இருக்கிறான்னு சொல்றோம். அப்போ ஒரு மனுஷனை ஆவிக்குரிய விஷயத்துல சவுண்டுன்னு சொல்லலாம், மனதளவுல இன்டெலிஜென்ஸ்ல அறிவாற்றல்ல சவுண்டுன்னு சொல்லலாம், உணர்ச்சிகள்ல சவுண்டா இருக்கிறான்னு சொல்லலாம், பிறகு சரீரத்துல சவுண்டா இருக்கிறான்னு சொல்லலாம், குடும்ப வாழ்க்கையில சவுண்டா இருக்காருன்னு சொல்லலாம், பொருளாதாரத்துல சவுண்டா இருக்காருன்னு சொல்லலாம். அப்ப சவுண்ட்னஸ் என்கிறது நன்றாய் இருப்பது, பொதுவாக நல்வாழ்வை அது குறிக்கிறது. அப்ப ரட்சிப்புல என்னவெல்லாம் அடங்கி இருக்கிறான் ஸ்கோஃபீல்ட் சொல்றாரு. இந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தை எபிரேய மொழியிலும் சரி கிரேக்க மொழியிலும் சரி வரும்போதெல்லாம் அந்த வார்த்தைக்கு பின்னாலே இவ்வளவும் இருக்குதுன்றாரு. விடுதலை இருக்கிறது, பாவத்தின் பிடியிலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை அந்த வார்த்தையில் அடங்கி இருக்குதுன்னு சொல்றாரு.
பாதுகாப்பு இருக்கிறது. ஆபத்திலிருந்து பாதுகாப்பு, ஆபத்துக்கு நீங்களாக்கி நம்மை விடுவித்து பாதுகாப்பது, அந்த பாதுகாப்பு இருக்கிறது. கெட்டு போகாமல் அழிந்து போகாமல் நம்மை காப்பது, பிரிசர்வேஷன். அழிந்து போகாமல் கெட்டு போகாமல் சீரழியாமல் பாதுகாப்பது, அது இருக்குது. சுகம் இருக்கிறது. சுகம் என்று சொன்னால் எல்லா விதத்திலும், ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் எல்லாவற்றிலும் சுகம். சவுண்ட்னஸ், சவுண்ட்னஸ் என்று சொன்னால் நல்வாழ்வு, இவ்வளவும் இருக்கிறதான். அப்ப நான் அந்த வசனத்தை ரோமர் 1:16 நான் இப்படி வாசிக்க வேண்டும். ரோமர் 1:16 வாசிக்கும் போது நான் இப்படி வாசிக்கலாம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரனும் பின்பு கிரேக்கர்களும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு விடுதலை உண்டாவதற்கு, அவனுக்கு ஆபத்திலிருந்து பாதுகாப்பு உண்டாவதற்கு, அவன் கெட்டு போகாமல் அப்படியே இருப்பதற்கு, அவனுக்கு சுகம் உண்டாவதற்கு, அவனுக்கு நல்வாழ்வு எல்லா விதத்திலும் உண்டாயிருப்பதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. ரட்சிப்பு என்று சொன்னா அதுல எல்லாமே அடங்கி இருக்குது பாருங்க. தெய்வீக சுகம் அதுல இருக்குது, விடுதலை அதுல இருக்குது, பாதுகாப்பு இருக்குது, எல்லாமே அதுல அடங்கி இருக்கிறது. அப்ப பேதுரு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:12 அவர் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பை பற்றி பேசுறாரு. நாம குறுகிய மனப்பான்மையோடு நினைச்ச கூடாது. ரட்சிப்புன்னு சொன்னா மோட்சம் போறதை பற்றி பேசுறாரு, பாவம் மன்னிக்கப்படுறதை பற்றி பேசுறாரு, தேவனுடைய பிள்ளை ஆகிறத பற்றி பேசுறாரு, மறுபிறப்பை பற்றி பேசுறாருன்னு சொல்லி குறுகிய எண்ணத்தோடு நாம் பார்க்க கூடாது. அவர் சொல்லுகிறார் அவராலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு இல்லைன்னு என்ன அர்த்தம்? விடுதலை இல்லை, சுகம் இல்லை, நல்வாழ்வு இல்லை, பாதுகாப்பு இல்லை, எந்த நன்மையுமே இல்லை. அவராலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு, அதாவது நாம் விடுதலை ஆகும்படிக்கு, பாவ மன்னிப்பை பெறும்படிக்கு, பிசாசின் பிடியிலிருந்தும் பாவத்தின் பிடியிலிருந்தும் விடுவிக்கப்படும்படிக்கு, சுகத்தை பெறும்படிக்கு, பாதுகாக்கப்படும்படிக்கு, நல்வாழ்வை பெறும்படிக்கு, வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்பட இல்லை. இந்த நாமம் எல்லா நன்மைகளின் நாமமாய் இது இருக்கிறது. நீங்க சொல்லலாம் அப்படி ஒன்னும் சொல்லலையே, அங்க நீங்க இதை ரொம்ப விளக்குறீங்க. அங்க சொல்லி இருக்கு ரட்சிப்புக்கு இந்த நாமம்னு சொல்லி இருக்குது, நீங்க இதுக்கு இவ்வளவு சொல்றீங்களா? அவர் சொன்னார்னா ஸ்கோஃபீல்ட் சொல்றாருன்னு சொல்றீங்க. பைபிள் சொல்ல, அவர் பைபிள்ல நோட்ஸ் எழுதினவர். அவரு பைபிள்ல என்ன சொல்லி இருக்கியா? பைபிள்ல நோட்ஸ் எழுதினவர் என்னன்னு சொல்றீங்க. பட் பைபிள்ல என்ன எழுதி இருக்கு? பைபிள்ல அப்படிதான் சொல்லி இருக்கா? ரட்சிப்புனா அதுல சுகம் இருக்குதா? ரட்சிப்புனா அதுல நல்வாழ்வு இருக்குதா? ஆவி ஆத்மா சரீரத்துல பொருளாதாரத்துல எல்லா நல்வாழ்வும் அதுல இருக்குதா? அந்த நாமம் தான் அதையெல்லாம் கொடுக்கிற நாமமா? பாதுகாப்பு இந்த நாமத்திலேயா இருக்கிறது? விடுதலை இந்த நாமத்திலேயா இருக்கிறது? அதெல்லாம் இங்க சொல்லி இல்லையே என்று சொல்லலாம். உதாரணத்துக்கு நான் காண்பேன். இங்க சொல்றாரு இல்லையா, வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று சொல்றாரு இல்லையா. எந்த சூழ்நிலையில சொல்றாருன்னு கவனிப்போம். அதை பார்த்தாலே வழங்கிடும். நீங்க ஸ்கோஃபீல்ட நம்ப வேண்டாம். எத்தனை பேரு பைபிளை நம்புறீங்க? பைபிள்ல நோட்ஸ் எழுதினவரை நம்ப வேண்டாம். உண்மைதான், சிலர் பைபிளை விட நோட்ஸ் அதிகமா எழுதி இருக்கிறாங்க. சிலர் பைபிளை வாசிக்கிறத விட அதுக்கு கீழே இருக்க நோட்ஸ் அதிகமா வாசித்துட்டு இருக்கிறாங்க. சரி, நீங்க பைபிளை நம்பினா போதும், நான் பைபிள்ல இருந்தே காமிக்கிறேன் இதுல நிறைய அடங்கி இருக்குது என்று. ரட்சிப்பு வேறொருவராலும் இல்லை, ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்று சொல்வதை எதை பற்றி சொல்லி இருக்கிறாரு? நான் பாவம் மன்னிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாகி நாளைக்கு மோட்சம் போறதை பற்றி சொல்லி இருக்காரா? இங்க இந்த சூழ்நிலையை பார்த்து சொல்லப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தை, கான்டெக்ஸ்ட பார்த்தீர்கள் என்றால் என்னவென்று விளங்கும். கான்டெக்ஸ்ட் எதுனா 3ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு கதை ஆரம்பிக்குது. பெந்தேகோஸ்து நாளிலே இவர்கள் எல்லாம் பரிசுத்தாவியை பெற்றார்கள். அதன் பிறகு பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு செல்லுகிறார்கள் ஜெப வேளையிலே. அதை குறித்து 3ஆம் அதிகாரம் துவக்கத்தில் வாசிக்கிறோம். இந்த இயேசுடைய 2 சீஷர்களும் ஜெப ஆலயத்துக்கு செல்லுகிற போது அங்கே ஒரு மனுஷன் பிறவியிலிருந்து அவன் சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை கொண்டு வந்தார்கள். பிறவியிலிருந்து சப்பானியா இருக்கிறான், நடந்ததில்லை. அவன் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள் என்று 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. 3ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுரும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கலாம் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை,
இதை வச்சு பேதுருவையும் பிச்சைக்காரர் ஆக்கிட்டாங்க நிறைய பேர். பேதுரு பாருங்க, எங்க மாதிரி ஊழியக்காரருங்க அவர்கிட்ட ஒண்ணும் கிடையாது பாவம். பேதுரு பேரு தான் பேதுரு, ஆனா அவர்கிட்ட பாவம் ஒண்ணுமே இல்ல. அவர் வாயாலேயே சொல்லிட்டாராக்கும் அவர்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு. அவர் அப்படி சொல்லல, பைபிளை கரெக்டா வாசிக்கணும். நிறைய பேர் இருக்காங்க, தேவனையும் ஏழையாக்கி, இயேசுவையும் ஏழையாக்கி, எல்லா பிரசங்கியாரையும் ஏழையாக்கி, எல்லா விசுவாசியும் ஏழையாக்கி, எல்லாரையும் பஞ்சத்தில் அடிபட்டவர்களாக்கி, அதுக்கு பைபிள் வசனம் கொடுக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், என்ன சொல்லி இருக்கு? என்னிடத்தில் ஒன்றும் இல்லைன்னா எங்களை 5 பைசா கூட இல்லப்பா அப்படி நான் சொல்றாரு கிடையாது. அவர் என்ன சொல்றாரு? வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்று சொன்னா இதை விட மேலான ஒன்று இருக்கிறது. இது ஒரு ரிலேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இவனுக்கு இன்னைக்கெல்லாம் வெள்ளியும் பொன்னையும் கொடுத்தாலும் ஒன்னும் ஆக போறது இல்லை, எழுந்து நடக்க போகிறது இல்லை. அதனால்தான் சொல்றாரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை. அநேகர் பாருங்க, இன்றைக்கு தங்களிடத்துல என்ன இருக்கிறது என்பதை அறியாமல் இருக்கிறார்கள் கிறிஸ்தவ விசுவாசிகள். ஆதி திருச்சபையில் இயேசு பரமேறின உடனே என்கிட்ட இப்ப என்ன இருக்குது, என்னத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாருங்கிற அறிவு அவர்களுக்கு ரொம்ப அதிகமா இருந்தது. இயேசு போயிட்டாரு, பிதாவினிடத்துல போய் சேர்ந்துட்டாரு, என்ன இங்க விட்டுட்டு போயிருக்காரு, என்ன கொடுத்துட்டு போயிருக்காரு, எப்படி இருக்கும்படி சொல்லிட்டு போயிருக்கிறாருங்கிறத குறித்த அறிவு அதிகமாகவே இருக்குது. அதனால சொல்றாரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். எத்தனை கிறிஸ்தவம் இன்றைக்கு இப்படி சொல்ல முடியும்? என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். என்னிடத்தில் ஒன்று இருக்கிறது, எனக்கு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மேலான பொக்கிஷம் உண்டு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்தை காட்டிலும் எனக்கு மகத்தான காரியம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் வெள்ளியும் பொண்ணும் இருக்கலாம், ஆனா அந்த வெள்ளியும் பொண்ணும் எனக்கு கொடுக்கிறதே இந்த நாமம் தான், இல்லையா? நல்லா கவனிக்க வேணும். இன்றைக்கு ஒரு சிலருக்கு வெள்ளி பொண்ணு நிறைய இல்லாம இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், இந்த நாமம் உங்களுக்கு இருக்கிறது என்பதை முதல்ல அறிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த நாமத்தின் மூலமா தான் வெள்ளி பொண்ணெல்லாம் வருது. ஹலோ, இது வெள்ளியும் பொண்ணுடைய நாமம். இது வெள்ளியும் பொண்ணையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற நாமம். இது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துகிற நாமம், செழிப்பை உண்டாக்குகிற நாமம், பொருளாதாரத்தில் நல்வாழ்வை கொடுக்கிற நாமம். இது தரித்திரத்திலிருந்து உங்களை விடுவிக்கிற நாமம், சாபக்கேட்டிலிருந்து உங்களை விடுவிக்கிற நாமம். இது விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பொருளாதார செழிப்பையும் உங்களுக்கு தருகிற நாமம். ஆகவே இன்னைக்கு வெள்ளியும் பொண்ணும் இல்லைன்னா கூட இந்த நாமம் எனக்கு இருக்கிறதுன்னு ஆரம்பிச்சீங்கன்னா இந்த நாமத்தை வச்சு உங்களுக்கு எவ்வளவு வெள்ளி பொண்ணு வேணுமோ அதை அடையலாம். ஆகவே வெள்ளியும் பொன்னையும் காட்டிலும் இந்த நாமம் மேலான நாமம். நிறைய பேர் சொல்றாங்க ஒரு ப்ராஸ்பெரிட்டி பிரசங்கியார், ஜாக்கிரதையா இருங்க, அந்த சபைக்கு போனா வெள்ளியும் பொன்னையும் பேசுவார்னு. இந்த சபையில இயேசுவின் நாமத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் எல்லாவற்றையும் எனக்கு கொண்டு வரும் தருகிற நாமம் இது. இங்க வெள்ளியும் பொன்னியும் வணங்குறது இல்ல, இயேசுவின் நாமத்தை துதிக்கிறோம். இந்த சபையில இங்க வெள்ளியும் பொன்னியும் போற்றுறது இல்ல, இயேசுவை உயர்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறோம். வெள்ளியும் பொன்னியும் பின்னால ஓடுற சொல்றது இல்ல, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் முதலாவது தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறோம். நல்லா கவனிக்கணும். யாராவது ஏதாவது கதை சொன்னாங்களோ அதை கேட்டுட்டு இருக்க கூடாது. இங்க வந்து கேட்கறீங்க, என்ன கேட்கறீங்கன்றது கவனியுங்கள். அப்ப வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். என்னிடத்தில் ஒன்று இருக்கிறது என்கிற உணர்வு, என்னிடத்துல என்ன இருக்கிறது என்பதை பற்றி ஒரு பெரிய உணர்வு. இந்த மனுஷனுடைய வியாதியை போக்குவதற்கான வல்லமை என்னிடத்தில் இருக்கிறது. இந்த மனுஷனுடைய சாபக்கேட்டை போக்குவதற்கான வல்லமை என்னிடத்தில் இருக்கிறது. இவனுடைய எல்லா பிரச்சனைகளையும் நீக்குவதற்கான வல்லமை இருக்கிறது என்று சொல்லி அதை அறிந்திருக்கிறார். பாருங்க, இயேசுவின் நாமம் அந்த மனுஷனுக்கு என்ன செய்ய முடியும்னு அறிந்திருக்கிறார். அதனால தான் சொல்றாரு வெள்ளியும் பொண்ணு என்னிடத்தில் செலவுக்கே ஒன்னும் காசு இல்லப்பா, நீ இருந்தா கொடுன்னு சொல்லல அவர். என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், என்னிடத்தில் ரொம்ப ஸ்பெஷலா ஒண்ணு வச்சிருக்கேங்கிறாரு, அதை உனக்கு தருகிறேன் சொல்லிட்டு நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொல்லி சொன்ன பிறகு அவருக்கு சந்தேகமே இல்லை. பாருங்க, நடப்பானா நடக்க மாட்டானான்னு அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஒரு சப்பானியா வாழ்நாள் முழுக்க நடக்காதவனை போய் எழுந்து நடன்னு சொன்னா அவன் எந்திரிச்சு நடப்பான்னு நினைக்கிறீங்களா? அவன் உட்கார்ந்துட்டு சொல்ல போனான், ஐயா எந்திரிச்சு நடக்க முடிஞ்சாதான் நான் நடந்திருப்பேனே, நடக்க முடியாம தானே இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், என்ன வந்து எழுந்து நடன்னு அர்த்தம், பார்த்தா தெரியல நடக்க முடியாதுன்னு. அதனாலதான் என்ன பண்ணாரு, வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். நட, நான் இயேசுவின் நாமத்தில் உனக்கு சொல்லி இருக்கிற நட, ஆகவே நீ நடக்க முடியும், நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே உட்கார்ந்துட்டு இருக்காத, உன்னை உட்கார விட மாட்டேன், இப்ப உன்னை வலது கையினால தூக்க போறேன்னு சொல்லி வலது கையில அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது.
இவன் ஒண்ணு செய்ய போய் அந்த நேரத்துல தான் கரெக்டா காலில் பலன் வருது பாருங்க. பேதுருக்கு இதெல்லாம் தெரியும். ஏன்னா ஒரு தடவை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, படகுல உட்காந்துட்டு இருந்தாரு, பயந்து போய் சீஷர்களோட இயேசு வந்தாரு, தண்ணியில் நடந்துட்டு வந்தாரு. அவன் சொல்லுகிறான், இயேசுவே இது நீரா இருந்தாலும் என்னை கூப்பிடு, நானும் வர்றேன், நானும் நடக்கிறேன். அர்ச்சனார் வான்னு சொன்னாரு. வான்னு சொன்னா அவனுக்கு தெரியும், இந்த காற்றையும் கடலையும் இந்த கொந்தளிப்பையும் பார்த்து தான் பயந்துகிட்டு இருந்தான். ஆனா அது மேலேயே இப்ப கால் எடுத்து வைக்கிறான். கொந்தளிப்பு அல்லது இந்த தண்ணி தண்ணியா தான் இருக்குது. ஆனா இவன் காலை எடுத்து வச்ச உடனே தண்ணி தர மாதிரி ஆயிடுச்சு, கான்கிரீட் தர மாதிரி அவன் நடக்கிற அளவுக்கு ஆகிவிட்டது. காலை எடுத்து வைக்கிற வரைக்கும் அது தெரியாது, காலை எடுத்து வைக்கிற வரைக்கும் அதை அனுபவிக்க முடியாது. பேதுருக்கு இதெல்லாம் தெரியும் பாருங்க. பார்த்தா இவன் எந்திரிச்சு நடக்கணும்னா முதல்ல இவன் எந்திரிக்கணும். எந்திரிச்ச உடனே காலுக்கு அதே நேரத்தில் பலனும் உண்டாகும். பாருங்க, விசுவாசம் இப்படிதான் வேலை செய்து பாருங்க. அவனை பிடித்து தூக்கி விடுகிறான். எந்திரிச்ச உடனே கால்களுக்கு பலன் உண்டாகிறது. அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடைய கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு எல்லாம் கூடிட்டாங்க பாருங்க. ஜனங்கள் எல்லாம் பார்த்துட்டாங்க, எல்லாம் கூடிட்டாங்க. ஏன்னா எப்பவும் பிச்சை எடுக்கிறவன், நல்ல தெரிஞ்ச ஆளு, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆளு. கூடிட்டு எப்படி இது நடந்தது என்று எல்லாரும் பேசிக் கொள்கிறார்கள், கூடி வேடிக்கை பார்க்கிறார்கள். அப்புறம் பேதுரு விளக்கம் சொல்கிறான் 16ஆம் வசனத்திலே எப்படி இது நடந்தது என்று. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது என்றான். என்ன சொல்றான், இது எப்படி நடக்கிறான் சொன்னா அவருடைய நாமம். அந்த நாமத்தை சொன்ன, அந்த நாமத்தை சொன்ன உடனே அந்த வல்லமை இங்க வந்துருச்சு. அந்த நாமத்தை சொன்ன உடனே அவரே இங்க இருக்கிறது போல ஆகிவிட்டது. அந்த இயேசுவின் நாமத்தை சொன்ன உடனே அவருடைய வல்லமை இங்க விளங்கி விட்டது. அவருடைய நாமத்தை சொன்ன உடனே அவர் இங்கே அற்புதத்தை செய்கிறார். அவருடைய நாமத்தை சொன்ன உடனே அவர் என்ன செய்வாரோ அது இங்க நடக்கிறது. அவருடைய நாமத்தினாலே இது நடந்தது. அதுதான் பலப்படுத்தினது. அந்த நாமம் தான் இவனை பலப்படுத்தினது என்று சொல்லுகிறான். அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது என்று சொல்லுகிறான். சரி, இப்படி சொல்லிட்டு இப்படியே பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறான். பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கும்போது வேதபாரகர் இந்த ஆசாரியர், பிரதான ஆசாரியர்லாம் வந்துட்டாங்க. மூப்பர், வேதபாரகர், அதிகாரிகள், இந்த யூத மார்க்கத்தை சேர்ந்த பெரிய பெரிய அதிகாரிகள், தலைவர் எல்லாம் வந்துட்டாங்க. பிடி இந்த ஆளுகளை 2 பேரும் என்ன இங்க பெரிய இதா இருக்கு, பெரிய புது விதமான போதனையை போதிச்சுட்டு இருக்கான்னு சொல்லி 2 பேரையும் கொண்டு நிறுத்தி அவர்கள் கேள்வி கேட்கிறாங்க. 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில். இதுக்கெல்லாம் ஏன் வாசிக்கிறேன்னு சொன்னா 12ஆம் வசனம் எங்க இருந்து வருதுன்றதை காமிக்கிறதுக்காக. அங்க ரட்சிப்புக்காக வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லைன்னு சொல்லி இருக்குது. ரட்சிப்புக்காக வேற நாமம் கிடையாது, இந்த நாமம் தான் ரட்சிப்பு நாமம் சொல்லி இருக்கு. எந்த ரட்சிப்பு அதை காமிக்கிறதுக்காக தான். ரட்சிப்புனா பாவ மன்னிப்பு நினைச்சிட்டு இருக்கிறோம். ரட்சிப்புன்னு சொன்னா வெறும் மோட்சம் போறது, தேவனுடைய பிள்ளையாருதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது இல்ல, இன்னும் அதுல அதிகமா இருக்கிறது என்று காண்பிக்கிறதுக்காக தான் வாசிக்கிறேன். எந்த சூழ்நிலையில சொன்னார் என்று கொண்டு பேதுரு யோவானை நிறுத்துகிறார்கள், கேட்கிறார்கள். 7ஆம் வசனம், அவர்களை நடுவே நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்கிறார்கள். 10ஆம் வசனம் பதில், பேதுருடைய பதில், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. இந்த நாமத்தினாலதான் நடக்குது அப்படின்னு 10ஆம் வசனத்துல சொல்லிட்டு, இந்த நாமத்தினாலதான் இவன் எழுந்து நடக்கிறான்னு சொல்லிட்டு 12ஆம் வசனத்துல சொல்லுகிறார், அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு. அப்ப நாம் ரட்சிக்கப்படும்படிக்குன்னா இங்க ரட்சிப்பா நடந்தது, இங்க சுகம்தான நடந்தது. சுகம் நடந்தாலும் அவர் சொல்லுகிறார் அதை ரட்சிப்பு தான் சொல்றார். ஆகவேதான் இயேசு அநேக நேரத்தில் ஜனங்கள் அவரிடத்தில் சொஸ்தமாகும் போது என்ன சொன்னார், உன்னுடைய விசுவாசம் உன்னை சுகமாக்கினதுன்னு சொல்ல, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சுகமடைவது என்பது ஒரு விதமான ரட்சிப்பு பாருங்க. பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாவது என்பது ஒரு விதமான ரட்சிப்பு. பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலையாவதும் ரட்சிப்பு தான். பாதுகாப்பு என்கிறதும் ஒரு விதமான ரட்சிப்பு தான். எத்தனை பேர் ஆபத்தில் இருந்து இருக்கிறீங்க, பாதுகாக்கப்பட்டிருக்கிறீங்க, தேவன் உங்களை அற்புதமா பாதுகாத்து இருக்கிறார், அது ஒரு பெரிய ரட்சிப்பு தான். அப்பா இன்னைக்கு ஒரு பெரிய ரட்சிப்புன்னு சொல்லி இருக்கோம். நம்ம பொருளாதாரத்தில் விடுதலையை பெறுவது, பொருளாதார பிரச்சனைகள்ல இருந்து, கடன்ல இருந்து மீளுவது, சாபக்கேட்டுல இருந்து மீளுவது என்பது அது ஒரு பெரிய ரட்சிப்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுக்கு அந்த ரட்சிப்பு எத்தனை பேர் அடைஞ்சிருக்கிறீங்க? கடன் அடைக்கிறது ஒரு பெரிய ரட்சிப்பு தான்.
ஞாபகம் வச்சுங்க, சாதாரண காரியம் இல்லை, அது பெரிய ரட்சிப்பு. அது அதைத்தான் இங்க சொல்லி இருக்கு பாருங்க. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. அப்ப என்னத்த சொல்றாரு? சுகத்தை ஒரு மனுஷனுக்கு இயேசு நாமத்தில் வர வச்சுட்டு அதை பற்றி கேள்வி எழும் போது அதற்கு பதிலா சொல்லும் போதுதான் சொல்றாரு, அவரால் என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, இந்த நாமத்தை தவிர வேறொரு நாமமும் ரட்சிப்புக்காக பூமியிலே கொடுக்கப்படவில்லை என்று சொல்லுகிறார். ஆகவே நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே, ரட்சிப்புக்குள்ளே சுகமும் இருக்கிறது, இன்னும் எல்லாமும் இருக்கிறது. அந்த விதத்திலே தான் வேதம் இதை உபயோகப்படுத்துகிறது. அதை பார்த்துட்டு தான் நோட்ஸ் கொடுக்கிறாரு ஸ்கோஃபீல்டு. நீங்க ஸ்கோஃபீல்ட நம்ப வேணாம், ஸ்கோஃபீல்டு இப்படி படிச்சு பார்த்துட்டு இதெல்லாம் ஆராய்ஞ்சிட்டு இவ்வளத்தையும் எப்படி விலைக்கு சொல்றதுனால சின்ன ஒரு பேராகிராஃப்ல எழுதிட்டாரு. என்னன்னு எழுதிட்டாரு? ரட்சிப்புன்னு சொன்னா அதுல இதெல்லாம் அடங்கி இருக்குது, நான் அதை படிச்சு பார்த்துட்டேன், இது இப்படிதான் இருக்குது, இந்த மூல பாஷையை பார்த்தாலும் இதெல்லாம் இப்படிதான் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு அர்த்தம் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே வேதம் அப்படிதான் நமக்கு அது போதிக்கிறது. சரி, அப்ப ரட்சிப்பை நமக்கு கொடுத்த தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமா ரட்சிப்பை உண்டாக்கி இருக்கிறார். இயேசுவின் மூலமா நமக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது, இதெல்லாம் கொடுத்திருக்கிறார். இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இதை அடைய வேண்டும் என்றால், பாருங்க, பாவ மன்னிப்பு இருக்குது, சுகம் இருக்கிறது, பாதுகாப்பு இருக்குது, எல்லா பிசாசின் சக்திகள் மேலும் ஜெயம் இருக்கிறது, விடுதலை இருக்கிறது, அவைகளின் பிடியிலிருந்து எல்லாம் இருக்குது. பாருங்க, அதிகாரம் இருக்கிறது, வல்லமை இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இது நமக்கு சொந்தமாக வேண்டும் என்றால் அதை எப்படி சொந்தமாக்குவது? இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னா, இதெல்லாம் பேங்க்ல டெபாசிட் மாதிரி இருக்குது. இப்படி சொன்னதா வழங்கும். இதெல்லாம் நமக்காக நம்முடைய பரலோக பிதா டெபாசிட் பண்ணி வைத்திருக்கிறார். இப்போ இதெல்லாம் நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன பண்ண வேண்டும்? நான் போய் அந்த டெபாசிட்ட இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சு நான் செக் புக் எடுத்து, டெபாசிட் மட்டும் இல்ல, எனக்கு பவர் ஆஃப் அட்டர்னியும் கொடுத்துட்டு, செக் புக்கை கையில கொடுத்துட்டு பவர் ஆஃப் அட்டர்னியும் கொடுத்துட்டு நீ கையெழுத்து போட்டுக்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. வித்ட்ரா பண்ணிக்க என்ன வேணும்னாலும் சொல்லி இருக்கிறாரு. இவ்வளவு டெபாசிட்ல இருக்குது, டெபாசிட் குறையவே குறையாது, நீ எவ்வளவு எடுத்தாலும் அதுல குறையவே போறது இல்ல, பவர் ஆஃப் அட்டர்னி உனக்கு தர்றேன், நீ எடுத்து உன்னுடைய பிரயோஜனத்துக்காக நீ எவ்வளவு வேணா யூஸ் பண்ணிக்க, உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக எவ்வளவு வேணா வித்ட்ரா பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறார். பவர் ஆஃப் அட்டர்னியை பத்திரமா மடிச்சு ஓரத்துல வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்கிற ஒரு பெரிய பிரசங்கியார் இருக்கார் பாருங்க, இருந்தார். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்கிற ஒரு பெரிய பிரசங்கியார் ரொம்ப காலத்துக்கு முன்பாக இங்கிலாந்து தேசத்திலே பிரசங்கித்து வந்தார். அவருடைய சபையில 10,000 பேர் இருந்தாங்களாம். பாருங்க, அந்த காலத்துல மைக்கு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. 10,000 பேருக்கு எப்படி பிரசங்கம் பண்ணாருன்னு தெரியல. 10,000 பேர் கூடி இருந்தார். அற்புதமான பிரசங்கியார். அவருடைய பிரசங்களை நிறைய நான் வாசித்திருக்கிறேன். அவர் சொல்லுகிறாரு, ஒரு நாள் ஒரு ஏழை ஸ்திரீயின் வீட்டுக்கு, அந்த சபையில இருந்த ஒரு ஸ்திரீயின் வீட்டுக்கு அவர் சென்றிருந்தாராம். போய் அந்த அம்மா சாக கிடக்குறாங்க என்று அறிந்து ரொம்ப கஷ்டத்திலையும் இருக்கிறாங்க, பண கஷ்டம், சாப்பாடு இல்லை, அது இல்லை, பிரச்சனை அப்படின்னு சொல்லி என்னன்னு பார்த்துட்டு வரலான்னு போனா அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே ஒரு ஷேக், ஒரு விதமான கிட்டத்தட்ட ஒரு பாழடைஞ்ச ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு ரொம்ப மோசமான நிலையில, வறுமையில அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்களாம். அந்த அம்மா கட்டில வியாதியா நோயா படுத்துக்கிட்டு இருக்காங்க. சரியான மருந்து வாங்க காசு இல்லை, சாப்பாட்டு காசு இல்லை, ஒன்றும் காசு இல்லை. இவர் ஸ்பர்ஜன் போய் அங்க நின்று இவ்வளவு பெரிய பாஸ்டர் அப்படி சுத்தி பார்த்தாராம். சுத்தி பார்த்தா அங்க ஃப்ரேம் போட்டு ஒன்று தொங்கிட்டு இருக்குதான். என்னன்னு பக்கத்துல போய் பார்த்தாராம். பக்கத்துல போய் பார்த்துட்டு அவருக்கு ஒரே ஆச்சரியம். இந்த அம்மாவை பார்த்து கேட்டாராம், ஏம்மா இது என்னன்னு தெரியுமா உங்களுக்குன்னு? அந்த அம்மா சொல்லிச்சா, ஆமாயா, இந்த ஊர்ல மிகப்பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு நான் கடைசி காலத்துல சேவை செஞ்சிட்டு இருந்தேன், அவரை பாத்துக்கிறதுக்கு, அவர் வீட்டை கவனிச்சுக்கிறதுக்கு நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். நான் ரொம்ப நல்லா வேலை செய்தேன்னு சொல்லி அவர் சாகிறதுக்கு முன்னால எழுதி கொடுத்தாரியா, பத்திரமா வச்சிருக்கிறேன், ஃப்ரேம் பண்ணி அதை பத்திரமா வச்சிருக்கேன். அச்சனாரா, ஏம்மா இது என்ன எழுதியிருக்குன்னு முதல்ல பாத்தியா? என்ன சர்டிபிகேட்டா கொடுத்திருக்காரு இவரு? அவர் என்ன கொடுத்திருக்காருன்னா, அவருடைய சொத்துல எவ்வளவு உங்களுக்கு சொந்தம் என்பதை எழுதி கொடுத்திருக்கிறாரு. இதை கொண்டு போய் நீங்க கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்தீங்கன்னா எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்ளலாம். அவருடைய சொத்துக்கள்ல ஒரு பெரும் பகுதியை உங்களுக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. ஏன்னா நீங்க அவளை நல்லா கவனிச்சிருக்கீங்க, அவரை சாகிற காலத்துல உங்களுக்கு ஏதாவது செய்யணுமேன்னு சொல்லி அந்த மனுஷன் இதுக்கெல்லாம் ஒழுங்கு பண்ணி அதிகார பத்திரம் மாதிரி இதை எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. சட்டப்பூர்வமா இதை எழுதி உங்களுக்கு இது சொந்தம்னு எழுதிட்டு போயிருக்கிறாருங்க. இத போய் இவருக்கு இருக்கிற, இவர் உங்களுக்காக டெபாசிட் பண்ணி வைத்திருக்கிறதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இவ்வளத்தையும் பேங்க்ல வச்சுக்கிட்டு, இந்தம்மா இவ்வளவு பணம் பேங்க்ல இருக்குது இந்த அம்மா பேர்ல, இந்த அம்மாவுக்கு சட்டப்பூர்வமா சொந்தம். ஆனா இந்த அம்மா பரம தரித்திரத்துல இருக்கிறாங்க பாருங்க.
சோறு இல்லாம, கஞ்சி இல்லாம, சட்டை இல்லாம, இடம் இல்லாம வாடிக்கொண்டிருக்கிறார்கள் வறுமையில. ஆனால் இவ்வளவு பெரிய சொத்து, இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம் இவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவருடைய நிலை இதுதான். என்னன்னு சொன்னா, டெபாசிட் பெருசா இருக்குது. அந்த டெபாசிட் அப்படியே பெருகிட்டே இருக்குது, ஏராளமா இருக்குது. இவ்வளவு டெபாசிட்டை உடையவர்கள் இன்றைக்கு பிச்சைக்காரர்ல போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த டெபாசிட்டை எடுக்கிறதுக்கு அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சைன் பண்ணி எடுத்துக்கன்னு சொல்லி அதிகார பத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை எடுக்கிறதுக்கு அதிகாரம் தான் இயேசுவின் நாமம். கவனிக்க வேண்டும், இன்னும் கொஞ்சம் விளக்குற பாருங்க. தேவன் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். யார் மூலமா கொடுத்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவின் மூலமா கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை கண்டா தேவனுக்கு அவ்வளவு பிரியம். அவருடைய சொந்த ஒரே பேரான குமாரன், அவரை பிரியப்படுத்துகிற குமாரன். இவர்கள் நான் பிரியமாய் இருக்கிறேன்னு சொன்னாரு. ஆகையால் தான் பாருங்க, இயேசு ஜெபிக்கும் போதெல்லாம் அங்கே வானம் திறக்கப்படுகிறது. இயேசு ஜெபிக்கும் போதெல்லாம் அங்கே பிதாவானவர் அவருடைய ஜெபத்தை கேட்கிறார். அவர் கேட்டதையெல்லாம் செய்கிறார். அதனால தான் இயேசு சொல்லுகிறார், நான் போன வாரத்தில் வாசித்து காமிச்சேன், யோவான் 11 நான் எப்பெல்லாம் ஜெபிக்கிறேனோ அப்பெல்லாம் என்னுடைய ஜெபத்தை நீர் கேட்கிறீர் என்று சொல்லுகிறார். இந்த குமாரனுக்கும் பிதாவுக்கும் இடையே அவ்வளவு பெரிய ஒரு பரஸ்பர அன்பு, இவ்வளவு பெரிய ஒரு ஐக்கியம் இருந்தது. குமாரன் பிதாவை இவ்வளவாய் பிரியப்படுத்தினதுனாலே எல்லாவற்றையும் இந்த குமாரனுக்கு பிதாவானவர் தருகிறார். எல்லாம் இந்த குமாரனுக்கு சொந்தம். எல்லாத்தையும் சொந்தக்காரராக இவரை ஏற்படுத்தி வைத்து விட்டார். குமாரனை ஏற்படுத்தி வைத்து விட்டார். குமாரன் என்ன சொல்றாரு? இதையெல்லாம் நான் உனக்கு இப்ப தர்றேன். எனக்கு என் பிதா என் மேல பிரியப்பட்டு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறதுனால நான் ஒருத்தன் தான் அவருக்கு பிரியம். என்னதான் அவர் நேசிக்கிறார், என்ன அவ்வளவா அன்பு கூறுகிறார். அந்த பிதா கொடுத்த எல்லாவற்றையும் நான் பெற்றிருக்கிறேன், இப்பொழுது அதையெல்லாம் உனக்கு நான் கொடுக்கிறேங்கிறார். அப்ப இன்றைக்கு யாராவது தேவனிடத்தில் வர வேண்டும் என்றால், மனுஷன் இன்றைக்கு பாவத்தில் கிடக்கிறான், பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான், தேவனுக்கு விரோதியா இருக்கிறான், அக்கிரமக்காரனா இருக்கிறான், பாவத்தில் கிடக்கிறான். தேவன் அவன் பேர்ல பிரியப்படுவதில்லை. ஒரு மனுஷன் பிதாவினத்தில் வர வேண்டும் என்றால், தேவனிடத்தில் வர வேண்டும் என்றால், அவன் யார் மூலமா வருகிறான்? இயேசுவின் மூலமா வரான். ஆகவேதான் நான் ஜெபம் பண்ணும் போது, பரலோக பிதாவே இயேசுவின் நாமத்தில் நான் வருகிறேன் உடனே, பரலோகம் என்ன பார்க்கிற விதமே வேற. என்னை இயேசுவை பார்க்கிறது போல பரலோகம் சொல்லுது, இயேசு வந்திருக்காரு கவனி. அவ்வளவுதான். அதான் பவர் பட்டாணி. சாம் செல்லதுரை வந்திருக்காரு கவனி இல்ல, இயேசு வந்திருக்கார். இயேசுவுக்கு குறைவானவர் இல்ல, இயேசுவே வந்திருக்கார். ஏன்னா இயேசுவின் நாமத்தில் நான் வந்திருக்கிறேன். அவருடைய நாமத்தை சொல்லும் போது என்னுடைய ஜெபம் இயேசுவின் ஜெபத்தை போல ஆகிவிடுகிறது. இதுதான் அதனுடைய மேன்மை. அதனாலதான் சொன்னாரு, நீ பரலோகத்தை போட்டுட்டு சிங்காசனத்தை ஆட்டிட்டு கிடக்காத, கெஞ்சிட்டு கிடக்காத, புலம்பிட்டு கிடக்காத, கண்ணீர் விட்டுட்டு கிடக்காத, உருட்டி பெரட்டிட்டு கிடக்காத. நிறைய கிறிஸ்தவங்க அதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த கூப்பாடெல்லாம் போட்டுட்டு கிடக்காத. உனக்கு சிம்பிள் மெத்தட் கத்தர. பரலோகம் உன்னுடைய கூப்பாடுக்கு தலை வணங்குகிறது இல்ல, பரலோகம் உன்னுடைய கண்ணீரை பார்க்கிறது இல்ல, உன்னுடைய கூக்குரலை கேட்கிறது இல்ல. பரலோகம் என்னுடைய நாமத்துக்கு மரியாதை கொடுக்கிறது. என்னுடைய நாமத்தில் நீ வந்தால் எனக்கு என்ன வரவேற்போ அதே வரவேற்பு உனக்கு. என்னுடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் உன்னுடைய ஜெபத்தையும் கேட்கிறார். என்னுடைய ஜெபத்தை எப்பவுமே கேட்கிறார். இயேசுவின் நாமத்தில் செய்யப்படுகிற ஜெபத்தை பிதாவானவர் எப்போதும் கேட்கிறார். ஏனென்றால் அது இயேசுவினுடைய ஜெபமாகி விடுகிறது. ஹலோ, பவர் பட்டன் இருந்தா பேங்க்ல கையெழுத்து போட்டு கொடுத்தா பேங்க் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுது? அந்த அக்கவுண்ட்ல பணம் போட்ட ஆளே நிற்கிறது போல உங்களை சட்டப்பூர்வமாக அவர்கள் ட்ரீட் பண்ண முடியும். சட்டப்பூர்வமாக எடுத்து காசை உங்கள் கையில் அவர்கள் கொடுக்க முடியும். சட்டப்பூர்வமாக அந்த சொத்தை உங்களுக்கு அவர்கள் கொடுக்க முடியும். ஏன்னு சொன்னா பவர் பட்டணி இருக்கிறது. இருக்கிறீங்களா? அப்ப இயேசுவின் நாமம் இதுதான் பாருங்க. பிதாவானவர் இயேசுவுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். இயேசு சொல்றார், நான் உனக்கு எல்லாவற்றையும் தர்றேன், என்னுடைய நாமத்தினாலே, என்னுடைய நாமத்தை உபயோகப்படுத்தி நீ எல்லாத்தையும் எடுத்துக்கொள். ஒண்ணு இல்ல, பிதாவனத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீ உன்னுடைய தகுதியில, உன்னுடைய பரிசுத்தத்துல, உன்னுடைய இதுல போய் அங்க நிக்க முடியாது. என்னுடைய நாமத்துல தான் நீ போய் அங்க நிற்க முடியும். எத்தனை பேருக்கு இது புரிஞ்சது? அவருடைய நாமத்துல தான். என்னுடைய தகுதியின் அடிப்படையில் இல்ல, அவருடைய நாமத்தின் அடிப்படையில். அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார்? அவர் உண்டாக்கின மீட்பு. அவர் என்ன வர சொன்னதுனால நான் வந்திருக்கிறேன். அவருடைய நாமத்தை உபயோகப்படுத்த எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அந்த ஒரு காரணத்துக்காக தான் என்னுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. இயேசுவின் நாமம் என்னுடைய ஜெபத்துக்கு பெரிய மரியாதையை, மேன்மையை உண்டாக்குகிறது. அது இயேசுவின் ஜெபத்தை போல அந்த ஜெபம் ஆகிவிடுகிறது. அநேகருக்கு இது பெரிய கஷ்டம் பாருங்க. இதை எப்படி சிந்திக்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தி, அதை உச்சரித்து, அதை உபயோகப்படுத்தி காரியங்களை சாதிப்பது என்பதை குறித்து ஒரு நிமிஷம் பார்ப்போம். நாம இன்னும் கொஞ்சம் முதல்ல ரட்சிப்பை பார்ப்போம். ரட்சிப்பு எப்படி உண்டாகிறது? ஏன்னா அதே மாதிரி தான் சுகமும் உண்டாகிறது, அதே மாதிரி தான் விடுதலை உண்டாகிறது, அதே மாதிரி தான் செழிப்பு உண்டாகிறது, அதே மாதிரி தான் எல்லாம் உண்டாகிறது. ஒன்றை எப்படி பெற்றுக்கொள்கிறோமோ அப்படியே தான் மற்ற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறோம். மெத்தட் ஒன்று தான். ஆனால் ரட்சிப்பை முதல்ல பார்ப்போம். ஏன்னா அது ரொம்ப சுலபமாக நமக்கு சில நேரத்தில் விளங்கிக் கொள்கிறோம். ஏன்னா பரவலாக அது போதிக்கப்படுகிறது. ரட்சிப்பை பற்றி பார்த்தீர்கள் என்று சொன்னால், ரட்சிப்பு குறித்து என்ன சொல்லி இருக்கிறது? உன் இருதயத்தில் விசுவாசித்து வாயிலே இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்ப இருதயத்தில் விசுவாசிக்கிறோம். என்ன விசுவாசிக்கிறோம்? இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், என்னுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார், என்னுடைய பாவங்களை அவர் பரிஹரித்து இருக்கிறார் என்பதை இருதயத்தில் விசுவாசிக்கிறேன். இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை இருதயத்தில் விசுவாசிக்கிறேன். அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் என்பதை இருதயத்தில் விசுவாசிக்கிறேன். வாயில அவரை ஆண்டவர் என்று அறிக்கை செய்கிறேன். அப்ப ரட்சிப்பு எப்படி வருகிறது? அவருடைய நாமத்தினாலதான் ரட்சிப்பு வருகிறது. இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி என்ற வாயினால் நான் அறிக்கை செய்யும் போது, ரட்சகர் என்று சொல்லி அறிக்கை செய்யும் போது, பிசாசு என்ற வாழ்க்கையில் ஆண்டவனா இருக்க முடியாது, ஆண்டு கொள்ள முடியாது. இப்ப அவரை சிங்காசனத்தில் நான் ஏற்றி விட்டேன். இயேசுவை ஆண்டவர் அறிக்கை செய்யறேன். இயேசுவின் நாமத்தை உச்சரித்த உடனே இயேசு அங்க வந்துடுறாரு. இயேசு அங்க இருக்கிறார். இயேசு அங்க அரியணையில ஏறிடுறாரு. அங்க எல்லா தீய சக்திகளும் இருளும் நீங்கி போகின்றன. நான் ஒரு புது மனுஷனாகிறேன். 2 கொரிந்தியர் 5:17 அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப இயேசுக்குள்ள நான் எப்படி வந்தேன்? அவருடைய நாமத்தை சொன்னேன். இதான் ரட்சிப்பின் நாமம். அவருடைய நாமத்தை நான் அறிக்கை செய்தேன். அறிக்கை செய்த உடனே எல்லாம் எனக்கு சொந்தமாகிவிட்டது. என்னுடைய பாவங்கள் எல்லாம் மறந்துட்டார். பழையவெல்லாம் ஒளிந்து போயின. எப்படி ஒளிந்து போயின? எப்படி ஒளிந்து போக முடியும்? எப்படி ஒளிந்து போயினன்னு சொல்லி காண்பிக்கிறேன். ஏசாயா 43 இதை கொஞ்சம் புரிந்து கொள்ளும் போது மற்ற எல்லாவற்றையும் எப்படி இயேசுவின் நாமத்தின் மூலமாக நாம் சொந்தமாக்குகிறோம் என்பது புரிந்து கொள்ளும் முடியும். ஏசாயா 43:25 நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். அப்ப பழையவள் ஒளிந்து போயினே, எல்லாம் புதிதா. என்ன அர்த்தம்? கர்த்தர் இனிமே நினைச்சு கூட பார்க்க மாட்டாராம் என்னுடைய பாவங்களை, நினையாமல் இருப்பேன் என்று அவர் சொல்லிவிட்டார். அவர் அப்படி சொல்லிட்டதுனால இனிமே என்னுடைய பாவங்கள் தேவன் முன்பாக வருவதில்லை. ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டார், என்னுடைய பாவங்களை நான் நினைத்து கூட பார்க்க மாட்டேன். ஆகவே நான் விசுவாசிக்கிற பழையவள் ஒளிந்து போயின. சில நேரத்தில் பிசாசு சொல்றான், அது எப்படி ஒளிஞ்சு போச்சு? ஒளிந்து போயினன்னு எப்படி நீ நம்பலாம்? எல்லாம் அப்படிதான் இருக்குது, எனக்கு ஞாபகம் இருக்குதுன்னு. அட, உனக்கு ஞாபகம் இருக்கலாம்ப்பா, கர்த்தருக்கு ஞாபகமே கிடையாது. அவர் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதே கிடையாது. கர்த்தரே அதை மறக்கும் போது நானே அதை போய் நோண்டிட்டு இருக்கணும். நோண்ட வேண்டியது அவசியம் இல்லை. நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே ரட்சிப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சில நேரத்தில் ஒரு மாதிரி இருக்குது, இவ்வளவு தப்பெல்லாம் செஞ்சிருக்கிறோமே, இதெல்லாம் உண்மையாவே போச்சானே. அது ஃபீலிங் வேற, ஃபேக்ட் வேற, சத்தியம் வேற. சத்தியம் என்ன சொல்லுகிறது? என்னுடைய பாவங்களை அவர் ஒருபோதும் நினைத்து கூட பார்ப்பது கிடையாது. அப்ப நான் ஃபீலிங்கை உதறி தள்ளுகிறேன், தேவனுடைய வார்த்தை எடுத்துக்கொள்கிறேன். வார்த்தை சொல்லுகிறது அவர் என்னுடைய பாவங்களை நினைக்கிறது இல்லை. அவர் சொல்றார், நானே உன்னுடைய மீறுதல் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அதை ஒருபோதும் நினைவு கூற மாட்டேன் என்று சொல்லிட்டாரு. ஆகவே என்னுடைய ஃபீலிங்கை நான் தூக்கி எறிந்து விட்டு என்னுடைய ஃபேக்டை நான் எடுத்து வைத்துக் கொள்கிறேன். அப்ப ஃபேக்ட் மாதிரியே ஃபீலிங் ஆகுது. என்னுடைய சத்தியத்தை நான் எடுத்துக்கொள்ளும் போது என்னுடைய ஃபீலிங்கும் மாற ஆரம்பிக்கிறது, உணர்ச்சிகளும் மாற ஆரம்பிக்கிறது. பாருங்க, மீகா 7:19. மீகா 7:19. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். எங்க போட்டு விடுவாரா? சமுத்திரத்தின் ஆழத்துல. சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டா கூட சிலர் போய் அங்கிருந்து போய் எடுத்துட்டு வராங்க பாருங்க. அவர் சொல்றாரு, நான் சமுத்திரத்தின் ஆழத்துல ஏன் போடுறேன்னா, நீ போய் எடுக்க பாப்பேன்னு தெரியும், மிதக்க விட்டா அங்க போய் கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வருவேன்னு தெரியும், இல்ல அழகுல அடிச்சு இங்க கொண்டுருன்னு தெரியும். அதனால சமுத்திரத்தின்
ஆழத்துல கொண்டு போய் போட்டுறேன், அங்க போட்டுறேன். ஏன்னா இனிமே அது உனக்கு முன்னால வரவே கூடாது. சமுத்திரத்தின் ஆழத்துல கிடக்கட்டும், யாரும் போக கூடாத ஆழத்துல, மனுஷனுக்கு எட்டாத ஆழத்துல அதை போட்டு விடுகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். செஞ்சாரா இல்லையா? பழையவெல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதானே. எங்க ஒளிஞ்சு போச்சு? சமுத்திரத்தின் ஆழத்துல போச்சு. அவருடைய நினைவிலேயே அது வருகிறது இல்ல. அவர் அதை கம்ப்ளீட்டா மறந்து போகிறார். அது இல்லாதது போல அவர் நடந்து கொள்கிறார். இதுதான் ரட்சிப்பு. இன்னொரு வசனம் திருப்போம். சங்கீதம் 103, சங்கீதம் 103:12. சங்கீதம் 103:12. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம்? நீங்க போயிட்டே இருக்கலாம். இப்ப கிழக்க நோக்கி போனீங்கன்னா கிழக்கு போயிட்டே இருக்கலாம், முடிவே கிடையாது. கிழக்கே தான், கிழக்குக்கு முடிவே கிடையாது. மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் பாவங்களை நம்ம விட்டு விலக்கி போட்டிருக்கிறார். இதுதான் ரட்சிப்பு. பாருங்க, இந்த வசனம் சொல்லுது. என் உணர்ச்சி என்ன சொல்லுகிறதுங்கிறது பிரச்சனை இல்ல. வசனம் என்ன சொல்லுது? வசனம் சொல்லுது, என் பாவங்களை அவர் மன்னித்து விட்டார், என் பாவங்கள் எல்லாம் கழுவி விட்டார், என் பாவங்களை எல்லாம் விலக்கி விட்டார், சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போய் போட்டு விட்டார். அவர் நினைத்து பார்க்க மாட்டார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் தூரமாக்கிட்டார். என் கிட்ட அது இல்ல, தூரமாய் போய்விட்டது. எவ்வளவு தூரம்? எட்டாத தூரத்துல, நான் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவு தூரத்துல, நான் திரும்பி போய் கொண்டு வர முடியாத தூரத்துல அது தூக்கி எறிந்து விட்டார். இதுதான் ரட்சிப்பு இல்லையா? இப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு சில நேரத்தில் தவறு செய்யும் போது என்ன ஆகிறது? 1 யோவான் 1:9 இருக்கிறது. என்னுடைய பாவங்கள் எல்லாம் நான் அறிக்கை செய்யும் போது அவைகளை எல்லாம் மன்னித்து என்னை சுத்திகரித்து கழுவா அவருடைய ரத்தம் வல்லமை உள்ளதா இருக்கிறது என்று அங்கே சொல்லி இருக்கிறது. சரி, இப்படிதான் ரட்சிப்பு. பாருங்க, அப்ப ரட்சிப்புக்கு எப்படி வர்றோம்? கர்த்தரிடத்துல வர்றோம், இயேசுவை விசுவாசிக்கிறோம், இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிறோம், இயேசு ஆண்டவர் என்ற நாம் உச்சரிக்கிறோம். உச்சரித்த உடனே, விசுவாசத்தை வைத்த உடனே, அவரை ஏற்றுக்கொண்ட உடனே பாவங்கள்லாம் அகற்றப்படுகிறது, சமுத்திரத்தின் ஆழத்தில் போடப்படுகிறது, தூரமாக்கப்படுகிறது, தேவனுடைய மனதிலே அது இல்லாமற் போகிறது. இதையெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அப்ப சுகத்தை எடுத்துக்கொள்ளும். ஒரு உதாரணத்துக்கு சுகத்தை எடுத்துக்கொள்ளும். சுகமும் அப்படிதான். ஏசாயா 53:4-5 வசனங்களை பார்த்தீர்கள் என்றால், வெறும் பாவத்தை மட்டுமல்ல, நம்முடைய நோய்களையும் இப்படிதான் சுமந்து தீர்த்தார் என்று அங்கே எழுதி இருக்கிறது. 53:4-5. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகள் பாருங்க, கொஞ்சம் வேற மாதிரி வந்திருக்கீங்க. என்னத்தை ஏற்றுக்கொண்டு? பாடுகளை ஏற்றுக்கொண்டு. என்னத்தை சுமந்தார்? துக்கங்களை சுமந்தார். அப்ப பாடு துக்கம் தானே இருக்குது. அடுத்த வசனத்துல நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள்னு சொல்லி இருக்குது. அப்ப பாவம் தானே இதெல்லாம். பாவத்தை சுமந்தார் இருக்குது, நம்முடைய பாடுகளை சுமந்தார் இருக்குது, துக்கங்களை சுமந்தார் இருக்குது. நீ என்ன வியாதியும் சுமந்தார்னு சொல்லுகிறீர்கள் சொல்லலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம், மத்தேயு 8ஆம் அதிகாரம், மத்தேயு 8:17 வசனத்தை வாசிக்கிறேன். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஏசாயா என்ன சொன்னார்னு சந்தேகமா இருந்ததுன்னா மத்தேயு கேட்டா சொல்றாரு என்னன்னு. அங்க பாடுகள் துக்கங்கள்னு அங்க எழுதிட்டாங்க. மத்தேயு அதே பைபிளை வாசிச்சுட்டு ஏசாயா என்ன சொல்றாருன்னு இப்ப சொல்றாரு மத்தேயு. அவர் வாசித்திருக்கிறார் ஏசாயா 53:4. பாடுகள் துக்கங்கள் இருக்குது அங்க. இவரை கேட்டா சொல்றாரு அங்க எழுதியிருக்க என்னன்னு நான் சொல்றேன், எனக்கு நல்லா புரியுது. என்னன்னா, அவர் நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது. அப்ப ஏசாயா 53:4 வெறும் பாடுகள் துக்கங்கள்ல என்ன விதமான பாடுகள்? நோய் என்கிற பாடுகள், என்ன விதமான துக்கங்கள்? இந்த நோய் மூலமா உண்டாகிற துக்கங்கள். இந்த நோய்களை அவர் சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பார்த்தீர்கள் என்றால் அதையே தான் பேதுருவும் சொல்லுகிறார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பாருங்க, பாவத்தையும் சுகத்தையும் எல்லாத்தையும் ஒன்னா போட்டிருக்குது. பாவத்தை சுமந்தார் என்கிறதையும், சரீர சுகத்தை உண்டாக்கினார் என்பதையும், சரீர வியாதிகளை சுமந்து தீர்த்தார் என்பதையும் எல்லாத்தையும் ஒன்னா தான் போட்டிருக்கு. ஆனால்
பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தார் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் அநேக நேரங்களில். ஏன்னா நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்ன, இவ்வளவுதான் டெபாசிட் இருக்குதுன்னு. இருக்கீங்களா? என்ன சொல்லிட்டாங்க? டெபாசிட் என்ன பண்ணிருக்கார்? மோட்சம் போலாம், அதுக்கு டெபாசிட் பண்ணி வச்சிருக்கார். உன் பாவம் மன்னிக்கப்படும், அதுக்கு டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறார். நீ தேவனுடைய பிள்ளை ஆகலாம், அதுக்கு டெபாசிட் பண்ணி வச்சிருக்கார். புது பிறப்பு மறுபிறப்பு உண்டாகும், அதுக்கு டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறார். இதெல்லாம் டெபாசிட்ல இருக்குது. அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. டெபாசிட்ல இருக்கிற அளவுக்கு தான் நமக்கு செக் எழுதுறதுக்கு தைரியம் வரும். சில ஆளுங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு தைரியம். டெபாசிட்ல இல்லைனாலும் எழுதி போடுவோம்னு எழுதிடுறது. ஆனா இப்பெல்லாம் ஜெயிலுக்கு போகணும் எழுதுனா, ஜாக்கிரதையா இருக்கணும். டெபாசிட்ல எவ்வளவு காசு இருக்கோ அவ்வளவுக்கு தான் செக் எழுத முடியும், இல்லையா? டெபாசிட்ல எவ்வளவு இருக்குதுன்னு நான் விசுவாசிக்கிறேனோ, எனக்கு தெரியுமோ, அதை கேட்டபடி தான் நான் எழுத முடியும். 10,000 ரூபாய் தான், அந்த 10,000 தான் எழுத முடியும். என்ன பண்ணிட்டார்கள்? இவ்வளவுதான் இருக்குது, உனக்கு அதுக்கு மேல கிடையாது. பொருளாதாரத்தை பற்றி என்ன சொல்றாங்க? கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். குறைவு ஏதாவது இருந்தால் கர்த்தர் நமக்கு, இதுதான் உயர்ந்த பிரசங்கம். என்ன சொல்றாங்க? ஏதாவது குறைவு இருந்தா, நீ கஞ்சி சாப்பிட்டு இருந்தா கர்த்தர் உனக்கு ரசஞ்சோறு தருவாரு. நீ ரசஞ்சோறு சாப்பிட்டு இருந்தா உனக்கு சாம்பார் சாதம் வேணா தருவாரு. ஆனா நீ அதுக்கு மேலாம் எதிர்பார்க்க முடியாது. உனக்கு ஏதோ உன்னுடைய தேவைகளை சந்திப்பார், உன்னுடைய குறைகளை போக்குவார், உனக்கு வேணுங்கிறத செய்வார். ஒரு அளவுக்கு செய்வார், இவ்வளவு செய்வார், அதுக்கு மேல செய்ய மாட்டார். உனக்கு 10 ரூபாய் வேணா 8 ரூபாய் தான் தருவார். அந்த 2 ரூபாய்க்காக நீ லோன்னு அவர் பின்னாலேயே அலைஞ்சிட்டு இருக்க முடியாது, அப்படி செய்கிறார். இல்லன்னா நீ போயிடுவ. 10 ரூபாய் கொடுத்து 10 ரூபாய் கேட்டு 10 ரூபாய் கொடுத்தா நீ அப்புறம் வரவே மாட்டியே. அறிவு வேணும் பாருங்க. 10 ரூபாய் கேட்டு எனக்கு 15 ரூபாயா கொடுத்தாருன்னா அவரை விடவே மாட்டேன், அவர் பின்னாலேயே போயிட்டு இருப்பேன். எனக்கு ஒன்றும் புத்தி மழுங்கி போல. பேதுரு வலையெல்லாம் கழுவிக்கிட்டு இருந்தான், வீட்டுக்கு போலாம். ஐயோ, ராவெல்லாம் ட்ரை பண்ணி ஒண்ணுமே கிடைக்கலையே. ஒரு மீன் கூட, ஒரு மீன் பிடிக்கிறவனுக்கு பாருங்க, மீன் பிடிச்சாகணும் அன்னைக்கு. அப்பதான் அவனுடைய பொழப்பு நடக்கும். அன்னைக்கு அவன் பிடிச்சதை வித்து அவன் காசாக்கி கொண்டு போகணும் வீட்டுக்கு. வலையை பிடிச்சி கழுவிட்டு இருக்கிறான். ஏன் கழுவிட்டு இருக்கிறான்? வீட்டுக்கு போறதுக்கு இஷ்டம் இல்லை. ஏன் வீட்டுக்கு போறது இல்லைன்னா, அம்மா போனவன காசு கேட்பாங்களே. சம்பாதிக்காத ஆளுக்கு வீட்டுக்கு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால பேசாம வலையை கழுவிட்டு இங்கே நின்றுட்டு இருப்போம், அப்படியே நின்றுட்டு இருக்கிறான். என்ன பண்றது? ராவெல்லாம் முயற்சி பண்ண ஒன்னும் கிடைக்கலையே நின்றுட்டு இருக்கிறான். இயேசு வர்றாரு, வலையை ஆழத்துல போடுங்கிறாரு. ஆழத்துல போட்ட உடனே வலை கிளியறது, போட்டு அமுழ்கிறது. இன்னொரு போட்டை கூப்பிட்டு அதுலயும் ஏத்தி இதுலயும் ஏத்தி 2 போட்டும் அமுழத்தக்கதாக, வலை கிளியத்தக்கதாக அவ்வளவு பெரிய ஒரு கேட்ச். அன்னைக்கு அவ்வளவு பெரிய ஒரு இது உண்டாச்சு பாருங்க, அற்புதம். அவ்வளவு மீன்களை பிடித்தார்களாம். பிடிச்சிட்டு கரைக்கு வந்த உடனே அவன் பார்த்தான், சரி மீன் பிடிக்கிறது இருக்கட்டும், இவர் எங்க போறாரு, அங்க போறேன் நான். சில பேர் சொல்றாங்க, அவர் எல்லாவற்றையும் விட்டு ஊழியத்துக்கு வந்தார். என்னத்தை விட்டு வந்தாரு? எல்லாத்தையும் கொடுக்கிறவரை பிடிச்சுக்கிட்டாரு. இப்போ பிரதர் அவர் நல்ல தொழில் பண்ணிட்டு இருந்தார் பிரதர், நல்ல மீன் பிசினஸ் பிரதர், நல்ல மீன் வியாபாரம் ஓஹோன்னு போயிட்டு இருந்தது. ஆனா கர்த்தருக்காக அவர் விட்டு அவர் பேதுருவரும் மடையும் கிடையாது பாருங்க. அவர் பெரிய ஆளார் பார்த்தார், அடே மீன் பிசினஸ் எல்லாம் வேற, இந்த மீன் அங்க வச்சவரே இவர் தான். அப்ப மீனை பிடிக்கிறது காட்டிலும் இவரை கரெக்டா பிடிச்சிக்கிறது நல்லது. மீன் கிடைக்குது, இவர் இருந்தா போதும், எங்க போனாலும் வனாந்திரத்தில் கூட மீன் பிடிக்க முடியும், எனக்கு கடல்ல மட்டும் இல்ல. இவர் இருந்தா எனக்கு எங்க போனாலும் எனக்கு குறைவே கிடையாது என்று அறிந்துதான் அவன் ஊழியத்துக்கு வந்தான். அதனால தான் நான் அதை விட்டு வந்தேன், இதை விட்டு பேசுறதே கிடையாது. நான் எதையும் விட்டு வரல. தோல்வியை விட்டுட்டு வந்தேன், ஏமாற்றத்தை விட்டு வந்தேன், இல்லாமையை விட்டு வந்தேன், வறுமையை விட்டு வந்தேன், எல்லாவற்றையும் விட்டு வந்தேன். எதை அடைந்தேன்? எல்லாவற்றையும் அடைந்தேன். நான் நினைக்கிறதுக்கும் கேட்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற தேவனை நான் பிடித்துக் கொண்டேன். அப்ப ஊழியத்துக்கு வர்றதுன்றது என்னமோ பெரிய பிசினஸ்ல இருந்து அதெல்லாம் விட்டுட்டு இப்ப தாழ்ந்த ஊழியத்துக்கு கிடையாது. ஒண்ணு இல்லாம இருந்து இப்ப இவ்வளவு பெரிய ஆளை பிடிச்சிட்டு இருக்கிறேன், இவ்வளவு பெரியவரை பிடிச்சிருக்கேன். நான் நினைக்கிறதுக்கும் கேட்கிறதுக்கும் அதிகமாய் செய்கிறவர். நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் சொல்ல, நான் நினைக்கிறதுக்கு மிகவும் அதிகமா நடக்கும். அப்பேற்பட்ட தேவனை பிடித்துக் கொண்டிருக்கிறேன். இருக்கீங்களா? இப்ப யோசித்து பாருங்க. நமக்கு சொல்லி வச்சுட்டாங்க, உனக்கு 10 ரூபா வேணா 8 ரூபா தருவாரு. ஏன்னா அந்த 2 ரூபாய்க்காக நீ கத்தாவே டெய்லி கத்த சொல்றாரு, நீ 10 ரூபா கேட்டினா உனக்கு 100 ரூபாயா தரேன் நான். ஏனென்றால் உன்னுடைய தேவையின்படி உன்னுடைய குறைகளை சந்திப்பேன் இவங்க போதிக்கிறாங்க. வேதம் சொல்லுது, அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைகளை சந்திக்கிறார். இருக்குதா?
தேவையின்படி சந்திக்கிறார். நீங்க இருக்கா? கிடையவே கிடையாது. தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அவருடைய ஸ்டாண்டர்ட் படி தான் சந்திக்கிறார். அப்ப நான் எந்த ஸ்டாண்டர்ட் படி வாழ போகிறேன்? அவருடைய ஸ்டாண்டர்ட் படி தான் நான் வாழ போகிறேன். இருக்கீங்களா? எல்லாரும் சொல்லுவோம், அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. என்னுடைய தேவைகள் கொஞ்சம், அவர் சந்திப்பது ஏராளம். எனக்கு தேவை கொஞ்சம், அவர் கொடுப்பது மிகவும் அதிகம். இதுதான் கிறிஸ்தவ ஸ்டாண்டர்ட். அப்ப என்ன பண்ணிட்டாங்க? டெபாசிட் இவ்வளவுதான் இருக்குது, இதுக்கு மேல பார்த்து இதெல்லாம் கெட்டுப்படியாக்கும். கத்தர் அளவா தான் கொடுக்கிறாரு, எல்லாருக்கும் அளந்து வச்சிருக்காரு. ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, நாய்க்கு வால் அளந்த கத்தர் நமக்கு ஆளுக்கு எவ்வளவு அளந்து வச்சிருக்காரு. நான் சொன்னேன், நாய்க்கு தான் வால் அளந்தாரு, எனக்கா வால் அளந்தாரு? நாய்க்கு எப்படி பேசுறாங்க பாருங்க. இதை பைபிளாவே ஆக்கிடுவாங்க. கொஞ்ச நாள் பொறுச்சுன்னா இது பைபிள்ல இருக்க வசனம், அது எந்த வசனம் பிரதர்னு கேட்டிருப்பாங்க எல்லாரும். என்னுடைய வேதாகம் சொல்லுகிறது, அவர் அளவற்ற தேவன், அன்பிலேயும் இரக்கத்திலேயும் கிருபையிலேயும் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிற தேவன். அளவற்ற விதத்தில் எனக்கு எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். இந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தை பிரசங்கிக்கும்படி தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அதே தான் நானும் சொல்லுகிறேன். பிரசங்கிக்கும் போதெல்லாம் இவர் இவ்வளவு அளவா தருவாரு, இவ்வளவு குறைவா தருவாரு, இவ்வளவு கரெக்டா தருவாருன்னு நான் பிரசங்கம் பண்றதே இல்லை. ஏனென்றால் அளவற்ற ஐஸ்வர்யத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு அதிகமாக தான் அவர் தருவார். ஆமென். அப்ப டெபாசிட்ல எவ்வளவு இருக்குதுன்னு தெரியணும். எவ்வளவு டெபாசிட் பண்ணி இருக்குதுன்னு தெரிஞ்சு நமக்கு அதை பற்றி ஒரு அறிவு இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? செக் எழுத முடியும். அப்ப செக் எழுதும் போது எனக்கு டெபாசிட்ல 1 லட்சம் டெபாசிட் பண்ணி இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு 5000 ரூபாய்க்கு நான் செக் எழுதுறதுக்கு பெரிய விசுவாசம் தேவையில்லை. உட்காந்துட்டு இருங்க பிரதர், கொஞ்சம் 2 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு நான் அப்புறம் எழுதுறேன்னு சொல்றது இல்லை. நான் ₹1,00,000 இருக்குது, அதுல வெறும் 5% தான் செக் எழுதுறேன். நான் இவ்வளவுதான் எடுத்துக்கொள்றேன். இதுக்கு என்ன பெரிய 1 லட்சம் இருந்து எனக்கு ஒரு 1,10,000 தேவைப்படுறதுன்னா அப்ப நான் விசுவாசிக்க வேண்டியதா இருக்குது. இப்ப இருக்கிறத எடுத்துக்கொள்றதுக்கு விசுவாசம் என்ன? இருக்கிறத நான் எடுத்துக்கொள்றதுக்கு என்ன தேவை? பவர் பட்டனை டாக்குமெண்ட் கையில வேணும், செக் புக்கு கையில வேணும், ஒரு பேனா கையில வேணும். கையெழுத்து போடுறதுக்கு எழுத தெரியலனா கூட பரவாயில்ல, எனக்கு தெரியும் ஒரு ஆள் படமா வரைஞ்சிருவாரு அப்படியே பேர. எதுவா இருந்தாலும் சரி பணத்தை எடுக்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு பவர் பட்டன் இருக்குது, டெபாசிட் ஆக இருக்குது, செக் புக் கையில இருக்குது. இதை எழுதி நான் எடுத்துக்கொள்வேன். இதுக்கு ஒரு பெரிய விசுவாசம் தேவையில்லை. இயேசு நாமம் எனக்கு இருக்குது, அந்த நாமத்துல எல்லாம் அங்க இருக்குது. இந்த நாமத்தை சொன்னா எது வேண்டும் என்றால் கிடைக்கிறது. ஆகவே இந்த நாமத்தை நான் உச்சரிக்கிறேன், எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்கிறேன். இருக்கீங்களா? பேங்க்ல டெபாசிட் இருக்குதுன்னு நம்புறதுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. இங்கதான் பிரச்சனை பாருங்க. சரிங்கய்யா, பேங்க்ல டெபாசிட்னா ரசீது தர்றாங்கய்யா, ரசீதை பார்த்து நல்லா உத்து பார்த்து இது 4 சைபரா 5 சைபரா 6 சைபரா, இந்த நம்பருக்கு பிறகு எந்த சைபர் வருது எத்தனை சைபர் வருதுன்னு பார்த்து 4 தடவை செக் பண்ணி அப்புறம் எழுத்துற வேற எழுதியிருக்கிறாங்க 5,65,070 ரூபீஸ்ன்னு எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து கரெக்டா வாஸ்து பார்த்து சீல் குத்தி இருக்குது, பேங்க் சீல் பார்த்தோன்னே எனக்கு தெரியுது என் பேங்க்ல இருக்கு. எனக்கு ஏது ரசீது? இந்த இதுக்கு என்ன ரசீது இருக்குது? சுகம் எனக்கு உண்டு என்கிறதுக்கு ரசீது என்ன? செழிப்பு எனக்கு உண்டா இருக்கிறது என்கிறதுக்கு ரசீது என்ன? எனக்கு விடுதலை உண்டு என்பதற்கு ரசீது எங்க? எனக்கு வெற்றி உண்டு என்பதற்கு ரசீது எங்க? நான் சொல்றேன் எங்க ரசீதுன்னு. இதுதான் என்னுடைய ரசீது. எங்க பிரச்சனைன்னு சொன்னா வேத புஸ்தகத்தை ரசீதை வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறது இல்ல. நிறைய பேர் வேத புஸ்தகத்தையும் வாசிக்கிறது இல்லை. ஏன்னா இந்த ரசீது மாதிரி தெரியல உங்களுக்கு. பேங்க்ல உங்களுக்கு உங்களுடைய தகப்பனார் நூற்றுக்கணக்கான கோடி ஆயிரக்கணக்கான கோடிகளை போட்டு வச்சுட்டு ரசீதை கையில கொடுத்து பவர் பட்டனையும் கையில கொடுத்து வச்சுக்கோன்னு சொன்னா என்ன பண்ணுங்க? அந்த ரசீதை ஒரு 4 தடவை திருப்பி எடுத்து பார்த்து நல்லா வாஸ்து பார்த்து கரெக்டா அமௌண்ட் இதுதானா அப்படின்னு சொல்லி ஒரு பைசா வரைக்கும் நல்லா கேர்ஃபுல்லா பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆனா வேத புஸ்தகத்துல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரை காட்டிலும் அதிகமாக நமக்கு டெபாசிட் செய்து வைத்து
நாம் நினைக்கிறதும் கேட்கிறதுக்கு மிகவும் அதிகமாய் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய தேவையை சந்திக்கும்படியாக எல்லாவற்றையும் செய்யும்படியாக டெபாசிட் செய்து, என்ன டெபாசிட் பண்ணிருக்குன்னு ரசீது ஒண்ணு கையில கொடுத்துட்டு போயிருக்காரு. இருக்கீங்களா? அப்ப இதை நான் ரசீது புக்கு மாதிரி வாசிக்கணும், பாஸ்புக் மாதிரி வாசிக்கணும், என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் மாதிரி வாசிக்கணும். இது ஒரு ஸ்டேட்மெண்ட், எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிவிக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வாசித்தால் நான் தரித்திர எண்ணம் உள்ளவனாக இருக்க முடியாது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வாசித்தால் குறைவை நான் பேச முடியாது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வாசித்தால் தாழ்ச்சியை நான் பேச முடியாது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் வாசித்தால் நான் குறை உள்ள, என்கிட்ட ஒண்ணு இல்லை, நான் ஏழை, நான் குப்பை தூசின்றதை பேசவே முடியாது. ஆகவேதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து வைத்துக் கொண்டு நன்றாக இதை வாசிக்க வேண்டும். எனக்கு எப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு எல்லாம் என்னவெல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை இங்கே நான் வாசிக்கிறேன். இப்ப பாஸ்புக் ஸ்டேட்மெண்ட் வாசிக்கிறது போல இதை வாசிக்கணும். எத்தனை பேர் இதை அப்படி வாசிக்கிறீங்க? நாளையிலிருந்து அப்படி வாசிங்க சொல்றேன். என்ன இருக்குது எனக்காக? எங்க பார்த்தாலும் அதுதான் இருக்குது. இங்க எனக்காக என்ன இருக்குதுன்றது தான். டெபாசிட்ல எவ்வளவு இருக்குது, எவ்வளவுக்கு செல்லும் இந்த செக்கு, நான் எவ்வளவு எடுத்துக்கொள்ளலாம், நான் எதை பெற்றுக்கொள்ளலாம், இதுதான் இங்க இருக்குது. நான் வாசி காமிக்கிறேன் பாருங்க. எபேசியர் 1:3 எல்லாம் எடுங்க. பாஸ்புக்கை படிச்சுட்டு தான் செக் எழுதணும். ஜெபம் தான் செக் எழுதுற நேரம். டெய்லி பாஸ்புக்கை படிக்கணும், செக்க எழுதணும், வேதத்தை படிக்கணும், ஜெபம் பண்ணணும். பாஸ்புக்ல என்ன இருக்குன்னு சொல்லிருக்கு, அதையெல்லாம் வித்ரா பண்ணிக்கலாம். நமக்கு தேவைக்கேற்றபடி எப்ப வேணும் என்றாலும் நாம் வித்ரா பண்ணிக்கலாம். என்னென்ன தேவையோ, எதுவெல்லாம் தேவையோ வித்ரா பண்ணிக்கொள்ளலாம். அதுக்குதான் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமத்தில் அதை வித்ரா பண்ண வேண்டும். வாசிக்கிறேன் பாருங்க. என்ன இருக்குது? பாஸ்புக் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் பைபிள் வைத்து காமிங்க பார்ப்போம். இது என்னுடைய பாஸ்புக். என்னுடைய பரலோக வங்கியில பரலோகத்தின் தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யவர், ஐஸ்வர்ய சம்பன்னர், ஏராளம் தாராளமாய் என்னுடைய தேவையை சந்திக்கும்படியாக தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எனக்காக என்ன போட்டு வைத்திருக்கிறார் என்பதை சொல்லுகிற புஸ்தகம். அதனால்தான் இதை பற்றி வெட்கப்படவே கூடாது. இதை கையில் எடுத்துட்டு வரணும், இதை வாசிக்கணும், இதை ரொம்ப கவனமா வாசிக்கணும். இதை கோட்டை விட்டுறக்கூடாது. எங்கேயாவது 2 சைபர் விட்டா போது குறைஞ்சிருது. அதனால கவனியுங்கள். வாசிக்கிறேன். எபேசியர் 1:3 வாசிப்போமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தாலும் நம்மை, அப்படின்னா என்ன அர்த்தம்? சிம்பிள் லாங்குவேஜ் சொல்றேன். எல்லா தேவைகளும் சந்திக்கும்படியாக அவர் டெபாசிட் பண்ணி வைத்திருக்கிறார்னு அர்த்தம். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு வேண்டிய எல்லா டெபாசிட்டையும் பண்ணி வைத்திருக்கிறார். எல்லா ஆசீர்வாதங்களும் ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களுக்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, உலக தோற்றத்துக்கு முன்னாலே என்ன பண்ணிட்டாராம்? பரிசுத்தம் உள்ளவனாய் குற்றமற்றவனாய் நான் இருக்கும்படியா என்னை தெரிந்து கொண்டு விட்டார். இது எனக்காக தேவன் பண்ணி இருக்கிற டெபாசிட். என்னுடைய பாவம் மன்னிப்பு, என்னுடைய பாவம் கழுவப்படுகிறது, அகற்றப்படுகிறது, சமுத்திரத்தின் ஆழத்தில் போடப்படுவது, நான் புது மனுஷன் ஆவது, எல்லாம் தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னாலே எனக்கு டெபாசிட் பண்ணிட்டாருங்க. டெபாசிட் பண்ணதான் நான் வித்ரா பண்ண கொஞ்ச நாளைக்கு முன்னால தான் எனக்கு தெரியும் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி அதை விசுவாசித்து நான் வித்ரா பண்ணி அதை பெற்றுக்கொண்டேன். வாசிப்போம். பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின என்னெல்லாம் டெபாசிட் பண்ணியிருக்காரு? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். டெபாசிட்ல இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, என்ன அவர் புத்திரன் என்று அறிவித்து விட்டார், முன் குறித்து விட்டார். நான் புத்திரன், அதான் என்னுடைய டைட்டில், அதுதான் என்னுடைய பொசிஷன், அதுதான் என்னுடைய பிளேஸ், என்னுடைய இடம் அதுதான், என்னுடைய ஸ்லாக்கியம் அதுதான். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே 7 அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாக போகிறது. அப்படியா இருக்கு? உண்டாக இருக்கிறதுங்க. ஏற்கனவே இருக்கு டெபாசிட்டட். பாவ மன்னிப்பாகிய மீட்பு எனக்கு உண்டாயிருக்கிறது. இவருக்குள் பாவ மன்னிப்பாகிய மீட்பு எனக்கு உண்டாயிரு. பாவ மன்னிப்புக்கு தேவையான சகல டெபாசிட்டும் ஏற்கனவே குறைவில்லாமல் போடப்பட்டிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய
சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையா இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியா இருக்கும்படி தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். இருக்கீங்களா? அவருடைய சுதந்திரங்க நாம. அப்படின்னா அவருக்குள்ள எல்லாவற்றையும் இன்ஹெரிட் பண்ணுகிறவர்கள் நாம், சொந்தமாக்கி கொள்ளுகிறவர்கள் நாம். அவருக்குள்ளதான் நமக்கு சொந்தம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய், ஆவியானவரை சுதந்திரத்துக்கு அச்சாரமாய் இங்க கொடுத்துட்டு போயிருக்கிறார். என்னவெல்லாம் நமக்கு வைத்திருக்கிறது அதையெல்லாம் நாம் அடைகிறோம் என்கிறதற்கு ஒரு அச்சாரமாக, கேரண்டியாக ஆவியானவரை கொடுத்துட்டு போயிருக்கார். ஆனபடினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேல் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜபங்களில் உங்களை நினைத்து. இப்ப கவனிங்க ஜபத்தை. ஜபம் பண்றார் பவுல். ஜபம் எப்படி பண்றார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி உங்களுக்கு தந்தருள வேணும் என்றும். நல்லா கவனிக்க வேணும். ஒரு நாளும் அங்க பாருங்க, கர்த்தாவே அவருக்கு வேலையை தாரேன், இவருக்கு காசை தாரேன், இவருக்கு வீடை தாரேன்னு ஜெபிக்கல. அவர் என்ன சொல்றாரு? ஏன்னா இதெல்லாம் டெபாசிட்ல இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். என்னென்ன வேணுமோ அதெல்லாம் டெபாசிட்ல இருக்குன்னு தெரியும். அதனால என்னன்னு ஜெபிக்கிறாரு? ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தர வேணும். என்ன இருக்குதுன்னு புரிந்து கொள்ளக்கூடிய ஆவியை கர்த்தாவே இவர்களுக்கு தாரும். டெபாசிட் எவ்வளவு எழுதப்பட்டிருக்கிறது, எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது, எப்படி இவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்கிற அறிவை இவர்களுக்கு தாரும் என்று சொல்லுகிறார். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். என்ன சொல்றாரு? லைட் அடிக்கட்டும் ஆண்டவரே, புத்தியில புத்தி உண்டாகட்டும், அறிவு உண்டாகட்டும், ஞானம் உண்டாகட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும். என்ன இருக்கிறதுங்கிறத பார்க்கட்டும். இவர்கள் இவ்வளவு கொடுத்து வச்சிருக்கிறீர், இவ்வளவு முன் குறித்து இருக்கிறீர், இவ்வளவு டெபாசிட் பண்ணி வைத்திருக்கிறீர், இவ்வளவு செய்து வைத்திருக்கிறீர். ஆனா ஒன்றுமே இல்லாத பிச்சைக்காரர்கள் போல இவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரே மனக்கண்களை திறந்தரலாம். வேற எதை பற்றியும் ஜெபம் பண்ணல அவர். அதைத்தாரும் ஜெபம் பண்ணல. ஏன்னா எல்லாம் தான் இருக்குது, டெபாசிட்ல இருக்குது. எப்படி இதை புரிந்து கொள்வது என்பதற்கு அறிவை தாரும் என்று ஜெபிக்கிறார். அறிவு வந்துருச்சுன்னா என்ன வரும்? உடனே செக் புக் எடுப்போம். அறிவு வந்த உடனே ஜபம் வேற மாதிரி மாறும். செக் எழுதுறது என்ன? ஜபம். ஜபம் வந்து செக் எழுதுற நேரம். எத்தனை பேர் இருக்கீங்க? நிறைய பேர் அப்படி பாக்குறது இல்ல. பைபிளை வாசிக்கிறதுன்றது பாஸ்புக்கை வாசிக்கிற நேரம். எவ்வளவு இருக்குது? நம்முடைய பேலன்ஸ் ஷீட் இங்க இருக்குது. எவ்வளவு எடுத்திருக்கிறோம், எவ்வளவு இருக்குது, இன்னும் மிச்சம் மீதி எவ்வளவு இருக்குது. இங்க குறைவே கிடையாது. அது பாட்டுக்கு பெருகிட்டே இருக்குதான். கிருபையை நாளுக்கு நாள் பெருக பண்ணுகிறாராம். இன்னும் அதிகமா அக்கௌண்ட்ல ஏறிட்டே போகுது காசு. இங்க டெபாசிட் அதிகமாயிட்டே போகுது. அறிவு தான் உண்டாகணும். இதை வாசித்த உடனே அறிவு உண்டாயிடுது. அறிவு உண்டான உடனே அப்புறம் ஜபம் வருது. ஜபம் தான் செக் எழுதுற நேரம். பாஸ்புக்கை நல்லா ஒரு பார்வை பார்த்துட்டு அப்புறம் செக்க எழுத வேண்டியதுதான். ஜபம் பண்றது செக்க எழுதுகிற நேரம். செக்க எழுதும் போது எதுக்கு ஏற்ற மாதிரி எழுதணும்? நானு இங்க என்ன இருக்குதோ அதுக்கு ஏற்ற போல நான் எழுத வேண்டும். சிலர் வாசிக்கிறாங்க பைபிள், அப்படியே வாசிச்சுட்டு சரி நான் 2 அதிகாரம் வாசிட்டேன் அப்படின்னு போறாங்க. அவர்களுக்கு புரியல இது என்னன்னு. டெபாசிட் இது, விளையாட்டு இல்ல. உங்களுக்காக என்ன வைத்திருக்கிறார்ங்கிறதை குறித்த விவரம் இங்கே அடங்கி இருக்கிறது. உங்களுக்கு என்ன சொந்தம் என்கிறது விவரம் இங்கே அடங்கி இருக்கிறது. இதை வாசித்த உடனே தான் அறிவு வருது. அறிவு வந்த உடனே செக் எழுத ஆரம்பிக்கிறோம். செக்ல வந்து நாம் கையெழுத்து போடுறோம். அந்த கையெழுத்து தான் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தக்கூடிய உரிமை நமக்கு இருக்குது. அதை உபயோகப்படுத்துகிறோம். அந்த நாமத்தில் எது வேண்டுமோ அதை பெற்றுக் கொள்கிறோம். இருக்கீங்களா? எத்தனை பேர் செக்கை நல்லா எழுத போறீங்க? நிறைய பேர் என்ன பண்றோம்? செக் புக்கில் பேங்க்ல கொடுத்த உடனே அதை வச்சு அது மேல கவனம் செலுத்திட்டு இருக்கிறோம். இதை கவனம் செலுத்துறதே கிடையாது. அதை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு இதுல கவனம் செலுத்திட்டீங்கன்னா அப்புறம் அது வந்து
பலமுள்ள ஒன்றாக மாறும். இருக்கீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுக்கிறத எத்தனை பேங்க்ல போட்டாலும் கொள்ளாது. ஒரு அக்கவுண்ட் இல்ல, நிறைய அக்கவுண்ட் ஆயிடும். அப்புறம் ஏனென்று சொன்னால் அறிவு வந்த உடனே எல்லாம் வந்து விடுது. எப்படி பெற்றுக்கொள்வது என்கிறது புரிந்து விடுகிறது. வாழ்க்கையின் தேவைகள் எப்படி சந்திக்கப்படுகிறது புரிந்து கொள்ள முடிகிறது. புரிந்து கொள்ள உடனே அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. இருக்கீங்களா? எத்தனை பேர் எழுத போறீங்க? எழுந்து நிற்போம், டைம் ஆயிடுச்சு. ஸ்தோத்திரம். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவின் நாமம் அற்புதமான நாமம். அதை உபயோகிக்க நான் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறேன், வாக்கியத்தை பெற்றிருக்கிறேன், அதிகார பத்திரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்திலே நான் எதை கேட்கிறேனோ அதை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனக்காக ஏராளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை எடுத்துக்கொள்ள இயேசுவின் நாமத்தை நான் அன்றாடம் ஜெபத்திலே பயன்படுத்த முடியும். அருமையானவர்களே, என்ன தேவை உங்களுக்கு இன்னைக்கு? சுகம் தேவையா? விடுதலை தேவையா? இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமத்தை பேசுங்கள். பொருளாதார செழிப்பு தேவையா? ஆசீர்வாதம் தேவையா? பெருக்கம் தேவையா? இயேசுவின் நாமத்தை பேசுங்கள். அன்றாடம் இயேசுவின் நாமத்தை பேசுங்கள். இயேசுவின் நாமத்தை உச்சரியுங்கள். இல்லைங்கிறத பேசிட்டு இருக்காதீங்க. சுகம் இல்ல வியாதின்னு பேசிட்டு இருக்காதீங்க. எந்திரிச்சவன என்னத்தை பேசுங்க? எனக்கு சுகமும் ஆரோக்கியம் பலனும் இயேசுவின் நாமத்திலே உண்டாயிருக்கிறது. எனக்கு குறைவில்லை. பணம் இல்லைன்னு பேசிட்டு இருக்காதீங்க. இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு போதுமானதும் அதுக்கு அதிகமானதும் எப்போதும் எனக்கு உண்டு. எனக்கு நிறைவு உண்டு, குறைவே கிடையாது. அப்படி பேசுங்க. இருக்கீங்களா? சரி, அடுத்த வாரம் பார்ப்போம். எல்லாரும் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து எங்களுக்கு தேவைகளை சந்திக்கும்படியாக உடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி எல்லா ஏற்பாடுகளும் செய்து வைத்து அதை எடுத்துக்கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தை எங்களுக்கு உபயோகப்படுத்த உரிமையை கொடுத்திருக்கிறீரே. இதை புரிந்து கொள்ள இன்றைக்கு மனக்கண்களை திறக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற மக்கள் இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு செல்லும் போது இயேசுவின் நாமத்தில் அவர் புறப்பட்டு செல்லட்டும். அவள் செய்கிறதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் வாய்க்கட்டும். அவள் கையின் பிரயாசங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். அவளுடைய பொருளாதாரத்தில் பெருக்கம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். குறைவுகள் நீங்கட்டும், தாழ்ச்சி நீங்கட்டும், எல்லா கடன்கள் பிரச்சனைகள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வெற்றி இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். அப்படியே சரீர சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாயிருக்கட்டும். பலவீனங்கள் நீங்கட்டும், வியாதிகள் நீங்கட்டும், எல்லா சரீரத்தில் இருக்க குறைபாடுகள் நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பரிபூர்ண சுகமும் விடுதலையும் இயேசுவின் நாமத்திலே உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே வெற்றி உண்டாயிருக்கட்டும். வெற்றி வாழ்க்கை, நல்வாழ்வு இயேசுவின் நாமத்திலே உண்டாகட்டும். தெய்வீக பாதுகாப்பு, விடுதலை, ஆசீர்வாதம், சுகம், பலன், சந்தோஷம், சமாதானம் எல்லாம் நிறைவாய் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். கர்த்தாவே, சொந்தமாக்கி கொள்ளுகிறோம். இந்த காலை வேளையில் வெற்றியின் உணர்வோடு இங்கிருந்து செல்லட்டும். தேவனுடைய ஐஸ்வர்யத்தின் சுதந்திரராய் நாங்கள் இருக்கிறோம் என்கிற உணர்வோடு செல்லட்டும். மனம் திறக்கப்பட்டவர்களாய், மன கண்கள் தெளிவாக்கப்பட்டவர்களாய், புத்தியும் அறிவையும் ஞானத்தையும் பெற்றவர்களாய் செல்லட்டும். உமக்கே கனமகிமை துதியை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். இந்த பாடலை பாடுவோம், பிறகு காலம் செல்வோம். சாயங்காலம் வெற்றி வாழ்க்கை குறித்து, சக்சஸ் பற்றி பேசுறோம். வாருங்கள். வராதவங்கலாம் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் உங்களுக்கு. சாயங்காலத்தில் 6:30 மணிக்கு வாருங்கள். அடுத்த வாரம் இதை தொடருவோம், இயேசுவின் நாமத்தை பற்றி. இந்த பாடலை பாடுவோம், பிறகு கலைஞர் செல்வோம். ஒரு முறை பாடுவோம். கர்த்தருண்டு எங்கெங்கும் என்ற உணர்வு இன்றெங்கும், உயிர் தேடுதலின் வல்லமை அசைவாடுதே இவ்வேளை. கிறிஸ்தேசு மகிமை பாடவே, கிறிஸ்து இயேசு மகிமை பாடவே. God bless you. Bye bye. உண்டு எங்கெங்கும்
என்ற உணர்வு இன்றெங்கும் தேடுதலின் வல்லமை ஆசைவாடுதே இவ்வேளை. இயேசு மகிமை பாடவே, இயேசு மகிமை பாடவே.